ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சாயங்கால வேளையிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை உடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களோட பேசுவீராக. மனதிலே காணப்படுகிற எல்லா விதமான கேள்விகள், போராட்டங்கள், ஆண்டவரே சந்திக்கிற சவால்கள், இவைகளுக்கு மத்தியிலே உடைய வார்த்தை ஒரு நங்கூரமாய் ஆண்டவரை வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக. மனக்கண்களை பிரகாசப்படுத்துவீராக, இன்னும் தெளிவுபடுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Just a minute. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 1 அதுல முதல் வசனத்துல இருந்து வாசி. வெளிப்படுத்தல் 1:1 இருந்து வாசி. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7
பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சமீபத்துல ஒரு பெரிய ஊழியர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பைபிள் பத்தி. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், வெளிப்படுத்த விசேஷத்தை வந்து புரிஞ்சுக்கலனா, அதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கலனா, 66வது புக் ஆகிய அந்த வெளிப்படுத்த விசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கலனா, நம்ம வந்து கிறிஸ்டியன் தியாலஜியை சரியா புரிஞ்சுக்க முடியாது. அதுல அவ்வளவு முக்கியமானது இருக்கு. தியாலஜின்றது என்ன? தேவனை பற்றின அந்த ஸ்டடி ஆஃப் காட் அண்ட் திங்ஸ் ஆஃப் காட். அதை பத்தின ஸ்டடியோட முக்கியத்துவம் ஏன் அது முக்கியம்னா, அது முக்கியமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெயின் வந்து பவர்ஃபுல் இன்ஜின் இருக்கலாம். இப்ப தான் சொல்றாங்கல்ல, புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏதோ பயங்கரமான ட்ரெயின் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல இன்ஜின் அதுக்கு இருக்கு, நல்லா இருக்கு, ஓகே, பவர்ஃபுல் ட்ரெயின். ஆனா அதோடைய ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ராக் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுதான் அது போக முடியும். ட்ராக் இல்லைன்னா போக முடியாது. ஓகே, ஸோ ட்ரெயின் நல்ல ட்ரெயினா இருக்கலாம். ஆனா இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இப்போ சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. ட்ராக் ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா தான் அது அவ்வளவு தூரம் போகும். ட்ரெயின் ரெடியா கூட இருக்கலாம். செங்கல்பட்டு வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெயின் நல்ல ட்ரெயினா இருந்தாலும், அது நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் அது இது இருந்தாலும் செங்கல்பட்டை தாண்டி போக முடியாது. ஏன்னா ட்ராக் முக்கியம். அதே மாதிரி தான் தியாலஜி இஸ் தேர் ஃபார் த சர்ச், ஃபார் பிலீவர்ஸ், ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். ஏன்னா த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் தான் வந்து நம்மளை வந்து டேக் யூ டு தி டிஸ்டன்ஸ். ஓகே, சில பேருக்கு வந்து அது சரியா இல்லாதனால தான் நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, அதை பற்றின சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன ஒரே லைன்ல நிறைய பேர் நினைச்சிடுறாங்கன்னா, புக் ஆஃப் ரெவலேஷன்ன்றது வந்து அது வந்து ஒரு கடைசி காலத்துல நடக்க போறதை பத்தி அதோட முக்கியமானது எவ்வளவு பைபிள் இருக்கு, இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதோட முக்கியமானதுலாம் இருக்கு பைபிள்ல, அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த அப்ரோச்ல என்ன ப்ராப்ளம், பைபிள் பத்தி அவங்களுக்கு புரியாதுதான் ப்ராப்ளம். பைபிள்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ வந்து அஃப்கோர்ஸ் சிலது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன், இதுவே இந்த சர்ச் பில்டிங், சர்ச்சு எப்படி ஒரு சபை எப்படி கட்டணும், ஒரு போதகருக்கு என்னன்றதை பத்திலாம் சிலது இருக்கு பைபிள்ல. இப்ப நிருபங்கள்ல இருக்கு. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் அதை செய்ய போறது இல்லை, எல்லாரும் சபை ஆரம்பிக்க போறது இல்லை. ஓகே, ஸோ அதனால அது அந்த மாதிரி சில சர்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு பவுல், சில அவங்க சில குறிப்பா எழுதுறாரு, சபை இப்படி நடத்து, அப்படி செய்யணும், அந்த மாதிரி இதை சொல்றேன். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல சர்ச்சஸ் இந்த கொஸ்டின்ஸ் சிலது ஆன்சர் பண்ணி எழுதுனாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது என்ன கான்டெக்ட்னு பார்த்து தான் வரும். அது மாதிரி ஒரு சில காரியங்கள் இருந்தாலும், அதாவது
இன்னைக்குரியத பார்ப்போம். இனிமேட்டு வரப்போறது சிலது இருக்கு. அப்படின்ற அப்ரோச் வந்து தப்பான அப்ரோச். ஏன் அப்படின்னா, தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஓகே. பைபிள் இஸ் நாட் a book bound by time. பைபிள் ஆன்சர்ஸ் ஒன்லி டு ஃபெய்த். பைபிள் இஸ் நாட் பவுண்ட் பை டைம். காலத்துக்கு உட்பட்டது இல்ல. அதாவது நேச்சுரல் ரெல்ம்ல காலம் அப்படின்னு இருக்குல்ல, டைம், அந்த டைமோட லிமிடேஷன்ஸ், அதற்கு இணையான இல்லைன்னா அதுக்கு ஒப்பனையான, அதை விட வல்லமையான ஆவிக்குரிய மண்டலத்தை செயல்படுகிற சக்திக்கு பேர் தான் விசுவாசம். டைம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அது ஒரு ஃபேக்டர் நேச்சுரல் ரெல்ம்ல. அதை வச்சு நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த டைமுக்குள்ள அதை சிலது பண்ணலைன்னா நேச்சுரல் ரெல்ம்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதுக்குள்ள இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். பட் அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் இந்த ஸ்பிரிட் ரெல்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபெய்த். விசுவாசமே காலத்தை விட பல மடங்கு வல்லமையுள்ளதாய், காலத்தை விட பல மடங்கு தன்மை வாய்ந்ததாய் விசுவாசம் இருக்குது. ஃபெய்த் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் டைம், ஆன்டிடோட் கவுண்டர் பார்ட் ஃபார் டைம் இன் த ஸ்பிரிட் ரெல்ம். பட் a far more powerful and far more influencing thing is faith. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து இந்த ஐடியா தட் இது வந்து இனிமேட்டு நடக்க போறதை சொன்னாருன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா இனிமேட்டு நடக்க போறதை சொல்லியிருக்காருன்னு சொன்னாலே நம்ம அதை காலத்துக்கு உட்பட்டு சொல்றோம்னு வந்துரும். சி, பைபிள்ல ஒரே ஒரு காரியம் வந்து காலத்துக்கு உட்பட்டு அப்படின்னு இருந்தா அது இயேசு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுறது, இந்த செயல்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் வைத்திருந்தார் என்று சொல்லலாம். ஆனா அதுல இருக்க பெனிஃபிட்ஸே, இயேசு சிலுவையில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுத நிமித்தமா வர்ற பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெனிஃபிட்ஸையே வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவித்தவர்கள் உண்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாய் சாவாமை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே சொல்லுது? சரியா? சாவாமை இயேசு தம்முடைய மரணத்தின் மூலம் உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறது. ஆனா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹவு தட் இஸ் பாசிபிள்? மரணம், அதாவது ரோமர் 5:17 பவுல் எழுதுறாரு, மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்குது, எல்லாருக்கும் கேட்டு போட்டு வச்சிருக்கு. அலெக்சாண்டர் த கிரேட்டே வந்து தப்பிக்கல. பெரிய ராஜாவன் இருக்கலாம், நீ பயங்கரமா நல்லா இருக்கலாம், உனக்கே ஜாப் இருக்கு அப்படின்னு தான் மரணம் இருக்கு. ஆனா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி? ஏன்னா சாவாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவன் டெஃபினட்டா அவருடைய மைண்ட்ல இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து மூலமா தான் நிறைவேற்ற போறாரு. கரெக்டா? அது இனிதான் நடக்கணும். இதுதானே? அது எப்படி ஒருத்தன் அப்பயே நடப்பான்னா? எலியாவும் மரணத்தை காணவில்லை. ஆனா ஏன் அது எப்படி நடந்துச்சுன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பைபிள்ல எங்கேயுமே இல்ல. ஆனா ஏனோக பத்தி போட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11 5வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஓகே. எதனாலே மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான்? எதனாலே? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே ஏனோக்கு, வெரி சிம்பிள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எதனால? விசுவாசனால. ஏன்னா விசுவாசம் என்பது ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தி காணக்கூடிய எல்லா சக்தியை காட்டிலும் வல்லமை உள்ளது. அதனாலதான் இயேசு சொன்னார், விசுவாசத்தோட மலையவே பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுத்திரத்துல போன்னு சொன்னா அவன் சொன்னபடியே ஆகும்னு சொன்னாரு. ஏன்னா விசுவாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ விசுவாசத்தினால ஏனோக்கு என்ன பண்ணான்? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப என்ன இதுல இஷ்யூனா, இங்க இன்னும் சாவாமின்னு ஒரு கான்செப்டே அரைவ் ஆகல. யாருக்குமே தெரியாது, இருக்குன்னே தெரியாது. தேவன் அதை இன்னும் கொண்டு வர போறான்னு தெரியாது. ஐதர் டைம் எல்லாம் மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கு. எவனும் தப்பிக்க முடியாது. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது அப்படிதான் இருக்கு. இங்க இது ரெண்டுமே இல்ல. மரிக்கவும் இல்ல, நியாய தீர்ப்புக்குள்ளேயும் போல. ஏன்னா விசுவாசம், பை ஃபெய்த். ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கிறேன், எதை பற்றின விசுவாசமா இருந்திருக்கும்? விசுவாசம் அந்த லைன்ல போட்டு எதை பற்றின விசுவாசமா இருந்தது? யாருக்கு? ஏனோக்குக்கா? ஏனோக்கா? ஆமா, அவனதான் கேக்குறேன், வேற யாருக்கு?
பட் he needn't see deathன்றது ஒரு விசுவாசம் அவனுக்கு. And then he says he pleased God. I will ஜீசஸ் unmute இந்த others. மாதிரி மரித்து ஜீசஸ் வந்து மரித்து அதை வந்து மரணத்தை மேற்கொள்ளுவார், அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறத முன்குறித்து விசுவாசத்தினால அவர் அறிந்ததுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். சக்சஸ் ஆயிட்டார். யூதா முதல் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. யூதா அதுல வந்து 14 வசீங்க. யூதா 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்திகளாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சோ ஏனோக்குக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருந்திருக்கு. அதான் நான் இன்னொருத்தர் பேசிட்டு போது என்கிட்ட அவர் கேட்டாரு, இந்த இம்மார்டாலிட்டின்னு சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, அது இருக்கு இல்லைன்னு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நான் வந்து அதுக்குள்ள ரொம்ப போறதுக்கு பதிலா பைபிள்ல நேரடியா பார்த்தா இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். சாவாமை இன்னும் வரவே இல்லை, ஆனா வர்றதுக்கு முன்னாடியே ஏனோக்கு வந்து அதுல ஆப்ரேட் பண்ணா அப்படின்னா எப்படி ஆப்ரேட் பண்ணா அப்படின்னா விசுவாசத்தினாலேன்னு போட்டிருக்கு, இந்த இடத்துல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆதி ஆகமத்துல அவனை பத்தி வருது, அது வாசிக்க வேணாம். ஆதி ஆகமத்துல வருது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் பிசிக்கலா தான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, ஏனோக்கு கூட தேவனை டெய்லி பார்த்தான், அவரு நடந்து போனா, அவர் கூட காப்பி குடிச்சான், அவர் கூட சுத்தினா, அது ஒரு மாம்ச பிரகாரமாகவே பாக்குறாங்க. சரியா? அப்படிலாம் நான் நினைக்கல. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் தேவன் பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று அர்த்தம். தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு எங்கேயோ கிளம்பி போகணும்னு தேவையில்லை. அவர் பேசுறதை கேட்டாலே சஞ்சரிக்கலாம். அவர் பேசுறதை கேட்டு நீங்க அவரோட உரையாடுறது, இதுல பிரைமரி அவர் பேசுறது கேட்கறது தான். நீங்க பேசுறது உலகத்துல எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்றதான் முக்கியம். அதை யார் கேட்கறாங்க, அவர் யார்கிட்ட பேசுறாரு சொல்றத விட அதை யார் கேட்கறாங்கன்றதான் முக்கியம். நான் சொன்னேன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா என்னன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன புரியுதுன்னா, அதுல இருந்து அவன் தேவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். தேவன் பேசுவதை கேட்க 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 என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஞானம் அதிகமாகும், உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் வந்து என்னைக்குமே வந்து இதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றது கிடையாது. சரியா? தானியேல்ட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, முத்திரை போட்டு வை நீ போகலான்னு சொல்றாரு. இதுல விளக்கத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்றாரு. தவிர தானியேலுக்கே நிறைய சொல்றாரு, எதெல்லாமோ சொல்றாரு, எத்தனையோ நாட்களுக்கு நடக்க போறதான்னு சொல்றாரு. சோ தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச எல்லாம் ரெடியா தான் இருக்காரு. அவர் அநேக காரியங்கள் பேச நம்ம சரியா கேட்கறது இல்லை. நம்மளுடைய அந்த ஹியரிங் ஏரியாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அண்ட் இட்ஸ் டாமினேட்டட் பை த நேச்சுரல் ரெல்ம். அதுல ரொம்ப நம்ம இதா இருக்கும். வி ஆர் ஹியரிங் நிலத்து இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. ஸோ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஒண்ணுதான் முடிவு பண்ணிட்டேங்க, நான் வந்து ஏனோக்கு பேசுற மாதிரி கேட்க போறேன். என்னமோ இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். சரியா? ஸோ அப்ப அவன் கேட்டுட்டே இருந்தான். கேட்க 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 சாம்சன் பிரதர் சொன்ன மாதிரி என்னென்ன கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தருடைய நோக்கங்கள் என்ன, கர்த்தருடைய திட்டங்கள் என்ன, மேபி பவுலுக்கு வெளிப்படுத்துறது கூட அவனுக்கு சொல்லியிருக்கலாம். எப்படி வந்து ஒரு மனுஷனாலே மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது, ஒரு மனுஷனாலே மரணம் வந்து இது பண்ணது, ஆனா இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ மூலமாய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பவர்களுக்கு எப்படி நித்திய ஜீவன் உண்டாக போறது. நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம்னா அந்த மரணத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரப்போகுது. அவர்கள் பூமியிலே அரசாழ்வார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வீடியோ ஸ்ட்ரக் ஆயிருக்கேனா? gone outன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. சடனா இதாயிடுச்சு, blank ஆயிடுச்சு. ஏதோ ஒரு விண்டோ அதுவா ஓபன் ஆயிருக்கு திடீர்னு, அது என்னன்னு தெரியல. ஒரு
லேப்டாப் ப்ராப்ளம். ஓகே ஃபைன் ரைட். ஸோ அவன் எதையோ கேட்டுட்டு இருந்திருக்கான். சரியா? ஏனோக்கு வந்து கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறான். கண்டிப்பா இதெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கணும். சோ அது பேசுறத அவன் கேட்டு கேட்டு கேட்டுதான் அவனுக்கு வந்து விசுவாசம் என்ன செய்கிறது பேசிக்கலா பாத்தீங்கன்னா, இந்த காலத்துக்கு உட்பட்டது இல்ல இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஓகே, அது மட்டும் இல்ல. எனி பவுண்டரி, டைம் மட்டும் இல்ல. டைம் இஸ் ஒன் ஆஃப் த பவுண்டரி. தேர் ஆர் அதர் பவுண்டரிஸ். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. சோ விசுவாசம் அப்படின்னா என்ன? யூ ஷுட் ஹேவ் தட் கண்டென்ட். அப்படி சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு அந்த சரக்கு இல்லைங்க, அந்த சரக்கு இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த மீனிங் வாட் தே மீன் இஸ் ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் வேணும், அந்த அதுக்கான கேப்பபிலிட்டி வேணும். அதெல்லாம் இல்ல, அது இல்லாம எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு. சோ விசுவாசம் என்பது இது போன்ற எல்லா காரியங்களையும் உடைத்தெறிகிறதா இருக்கிறது. அது டைம்னால வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கரெக்டான இவ்வளவு டைம் இல்லையே, இந்த ஷார்ட் டைம்ல எப்படிங்க இதை செய்ய முடியும்? இதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா இதை செய்யறதுக்கு டைம் வேணுமே. டைம் நமக்கு ஃபேவரபிளா இல்லையே, டைம் நமக்கு அகேன்ஸ்டா இருக்குது. சில நேரம் டாக்டர்ஸ் உங்க பாடி பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் ஓகேங்க, ஏஜ் இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் தேர் பிளேயிங் அரவுண்ட் டைம். சரியா? சோ காலத்துக்கு உட்பட்டு இப்படிப்பட்ட எல்லா விசுவாசம் என்ன செய்கிறதுனா, ஸ்கொயர்லி இட் டேக்ஸ் யூ டு தி கிராஸ். சிலுவை கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், இதால் நமக்கு வந்த பெனிஃபிட். அப்புறம் இயேசுவின் உயிர்த்தெழுதலால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற புதிய ஆவி. இயேசுவின் மரணம், இயேசுவின் பாடுகள், அதுல வந்து நமக்கான சொத்து பத்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டார். நமக்கு தேவையான சுகம், பலன், நமக்கு வாழ்நாள் எல்லாம் தேவையான நித்திய ஜீவன் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். இயேசுவின் மரணத்தின் மூலமாய், இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி இப்பொழுது நாம் அவைகளை எடுத்துக்கொள்ளத்தக்க பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதையும் கொடுத்துட்டார். சோ இப்ப விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு ஈவெண்ட்டை காட்டுது. அவருடைய டெத், அப்புறம் ரிசரக்ஷன். இது ரெண்டையும் நம்ம காட்டி இதன் மூலமாய் நடந்த ஆசீர்வாதங்கள், புதிய சிருஷ்டியின் காரியங்கள், இவைகளை எல்லாம் நமக்கு விசுவாசம் காட்டி நமக்கு என்ன செய்கிறதுனா ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அதனால என்ன பண்றோம்னா, நம்முடைய ஸ்டேட்டஸ் வேற, நம்முடைய வந்து என்ன சொல்றது, பின்புலம் வேற, நம்முடைய பேக்ரவுண்ட் வேற, நம்முடைய திறன் வேற, நம்முடைய எபிலிட்டி வேற. அப்படின்றப்ப நம்ம பேசுறது வேற மாதிரி இருக்க முடியும், நம்ம ஆசைப்படுறது வேற மாதிரி ஆசைப்பட முடியும், நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாம் விசுவாசம் காட்டி it gives you a right and an understanding and a handle to take what God has already prepared for you. சோ ஏனோக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, நான் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் மரிக்கிறார்கள்? ஏன் மரிக்கிறாங்கன்னா, அவங்க மரிக்கிற அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. That revelation has not come, or it has come but it has not come in a deeper level. See, deeper revelation என்ன தெரியுமா? You will be able to challenge the devil with a deeper revelation. With a shallow revelation, you can only preach about it or tell others about it. Okay? You will not be able to challenge the devil. இதுதான் டிஃபரன்ஸ். நான் எவரும் சொன்னாங்க, எனக்கு வெளிப்பாடு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுதான் ஒன்றும் நடக்கல. இல்ல, அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியல. ஓகே, இது மட்டும் இல்ல, எனி சப்ஜெக்ட் தட்ஸ் ட்ரூத். ஃபைனான்சஸ் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தால் you will call forth your harvest like anything. Devil will be afraid of you. அவங்கள பார்த்து பயந்துருவான். பயந்து அவனே அவங்க ஆட்கள்கிட்ட சொல்லி குறுக்க போகாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவான். The problem is we don't know the way we should know. We know a lot, but we don't know the way we should know. அதனால நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கல் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். Horizontal understanding is important. That will take you the distance. Vertical understanding is the one that brings you the results. Okay, ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்றது ஹரிசான்டல். செடிவை பத்தி தேவன் என்ன சொல்றாரு, என் சுகத்தை பத்தி என்ன சொல்றாரு, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் வந்து ஹரிசான்டல். இதை நான் எடுத்துக்கொள்வது, சுதந்திரித்துக் கொள்வது, அதுக்கு தேவையான பவர், அதுக்கு தேவையான மெத்தடாலஜி, the grace and wisdom and everything that comes as part of the vertical understanding, vertical revelation. So ரெண்டும் சேரும் போதுதான் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல்ல 1-2 ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த 2 மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வேற அதெல்லாம் அவங்களுக்கு செய்ய தெரியாது. அந்த 2 மட்டும் அவங்க ஃப்ரூட் ரிசல்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த நியூ கவர்னன்ட் இதெல்லாம் பத்தி வரும்போது சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இல்ல பிரதர் இவரெல்லாம் ஓல்டு கவர்னன்ட்லாம் இருக்காரு, ஆனா அதெல்லாம் நடக்குதே, ஏன் நடக்குதுன்னா அது வெர்டிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா அவர் 1-2 பண்ணுவாரு, அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. சில பேர் அவங்க பிசாசு தட்டுவாங்க, என்ன ஆனாலும் பிசாசு தட்டிடுவாங்க. சரியா?
சில பேர் ஓல்டு கவர்னட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ப்ராஸ்பரிட்டில ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்க வெர்டிகல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே நேரத்தில் சில பேர் நியூ கவர்னட் சொல்லிட்டு அது நியூ கவர்னட் இஸ் ஹரிசாண்டல். ஓகே, யூஆர் இட் கிவிங் யூ கிளாரிட்டி. ஓகே, இதை தாண்டி இருக்குன்னு. ஆனா ஹரிசாண்டல்ல போயிட்டு டெப்த்துக்குள்ள போகவே இல்லை நிறைய பேர். அப்படியே ஷாலோவாவே இருக்காங்க. ஓகேயா? சோ வந்து குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பா அந்த புதிய உடன்படிக்கை இதுல இருக்கிறவங்கள நான் பாக்குற ஒரு மெயின் இஷ்யூ தான். நிறைய பேருக்கு வந்து ஹரிசாண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெரியுது. தேவன் எங்க பிதாவா? ஆமா அப்படின்னுவாங்க. தேவன் அன்பா இருக்கிறாரு, எனக்காக எல்லாம் செய்வாரு. அதெல்லாம் ஆமா ஆமா கரெக்டா ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹரிசாண்டல் ஹஸ் இம்ப்ரூவ்ட், பட் தேர் வெர்டிகல் இஸ் வெரி புவர். அப்படின்னா என்ன அப்படின்னா அது தெரியும். ஆனா தேவன் என் தகப்பன் அப்படின்னா இமிடியேட்டா யூ ஷுட் பி ஆபரேட்டிங் ஃபினான்ஷியலி வெரி வெல். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ். And your health should be improving if you know the father very well. These are immediate consequences. ஓகே, இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா இது ரெண்டும் இடிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதை பத்தி நிறைய உங்களுக்கு கவலையும் பயமும் இருக்குது அப்படின்னா you have to grow in the vertical about God being your father. அந்த வெர்டிக்கல் நீங்க போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்றது இது உங்களுக்கு ட்ரூத் உங்களுக்கு புரியும். அதாவது தேவன் என் அப்பாவா இருந்தா நான் எப்படி பைனான்சியலா எப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க சில காரியங்களை சவால் விட ஆரம்பிப்பீங்க, சிலதை எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க, நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. உங்களை வெர்டிகல்ல போக ரிசல்ட் வராம இருக்காது, கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஓகே, சோ தி பிளட் மெடிடேஷன் ஆஃப் தி பிளட், மெடிடேஷன் ஆஃப் தி வேர்ட், அதெல்லாம் தான் வெர்டிகலா அவங்கள அந்த ட்ரூத்ல போறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காரியம். ஓகே, ரைட். சோ வந்து சோ காலம், அதாவது பேசிருக்கேன், காலத்துக்கு அப்பாற்பட்டு காரியங்களை வேதத்திலே செய்திருக்கிறார்கள். ஏனோக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். இப்ப வெளிப்படுத்தின விஷயத்துக்கு நம்ம வரும்போது இப்ப வந்து இதெல்லாம் இனிமேல் நடக்க போறது, இதெல்லாம் எண்ட் டைம், இப்ப இல்ல, இப்ப ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் அப்புறம் நடக்கும், எப்பயாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது முதல் ப்ராப்ளம். சரியா? ஏன்னா நான் சொல்லிட்டேன் டைமே கிடையாதுன்னு. டைமே இல்லை. ஓகே, இட்ஸ் பியாண்ட் டைம். தட்ஸ் ஹவ் காஸ்பல் ஒர்க்ஸ். இஃப் இட் ஒர்க் ஃபார் ஈனக் லைக் almost 4000 years before Jesus, then it should work for anybody. Now it should definitely work. ஒன்னு. இப்ப ரெண்டாவது ஒரு காரியம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தினா இன்னொரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, people think this book is about how the world is going to end. அப்படிங்க போட்டிருக்கேன். உலக முடிவை பற்றின கைடு போட்டிருக்கா? அப்படிலாம் போடல. இதெல்லாம் மனுஷர்களுடைய உபதேசங்கள், அநேக மனுஷர்களுடைய போதனைகள் உள்ள வந்திருக்கு. அப்படிலாம் போடல. வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணுதுன்றது ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே காட்டிடுது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து அந்த டோன் செட் ஆயிருது, இது எதை பத்தின புக்குன்னு சொல்லி. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிச்சோம். அதுக்கு கீவேர்ட்ஸை பாருங்க, ஜஸ்ட் எதை பத்தி எல்லாம் பேசுது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட். இந்த ரெவலேஷன் 1ல வந்து மெயின் சப்ஜெக்டே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தான் மெயின் சப்ஜெக்ட். அதுல ஏன்னா அவரை பத்தி தான் பாக்குறோம். அவர் எப்படி இருக்காரு, நிறைய இன்னும் 1-2 சப்ஜெக்ட் இருக்கு, பட் மெயின் சப்ஜெக்ட் அவர் தான். அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வருது. ஓகே, சி என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்துட்டு இருந்த போது அவரை யாருன்னு ஒருத்தர் ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓகே, பூமியில வந்து அவரை வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவர் என்று எண்ணப்பட்டார் அப்படின்னு தூதனும் சொன்னான், எண்ணப்படுவார் சொல்லி. ஸோ சன் ஆஃப் காட்ன்றது டேர்ம் அவருக்கு ரொம்ப இருந்தது. நிறைய இடத்த கேட்கும் போது பேதுரு கூட சொன்னா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். சோ அந்த தேவனுடைய குமாரன்ற அந்த ஆங்கிள் வந்து இருந்தாரு. கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள், இவர் தான் கிறிஸ்து. ஆனா கிறிஸ்துனா அவர் யாரு, அவருடைய ரோல் என்னன்றதெல்லாம் தெரியாது. யூதர்களுக்கு அவங்க ஒரு ரொம்ப ஷாலோ திங்கிங்ல இருந்தாங்க. கிறிஸ்துனா வேற யாரும் இல்ல, தாவீதின் சந்தையில வர்ற ராஜா, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அந்த ஆங்கிள் தான் அவன் கிறிஸ்துன்னு சொன்னதுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்ப சொன்னான். ஓகே, ஆனா இவர் ஏன் தேவனுடைய குமாரனா இருக்காரு? அது பாருங்க, பரிசேயர் சதுசேயருக்கே அது ரொம்ப சண்டைக்கு வராங்க. எப்படி தேவனுடைய குமாரன் சொல்றேன், அது அவங்களுக்கு சுத்தமா புரியல. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, தேவனுடைய குமாரனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. சோ அப்படி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது யூதர்களுக்கு அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. சரியா? சோ இப்ப இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் இவங்க இருந்துட்டாங்க. இருந்து இப்பொழுது அவருடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள், அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, உயிர்த்தெழுந்து பரமேறிட்டாரு, பரிசுத்த அனுப்பிட்டாரு. இப்ப அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்குது, ஜனங்களோட சுகம் அடைகிறாங்க, ஊழியம் வந்து வளருகிறது, அதே நேரத்தில் உபத்திரவும் பெருகி கொண்டிருக்கிறது. சோ இந்த காலகட்டத்தில் இப்ப யோவான் வந்து ஒரு பக்கம் சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கிறது, இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனைகள் போயிருக்கு. சோ இப்ப இந்த இதுல வந்து இப்ப யோவானே சொல்றாரு, நான் எங்க இருந்தேன், பத்மு தீவுல இருந்தேன்றாரு. பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். சுவிசேஷ நிமித்தம் வந்து ஒரு உபத்திரவத்துல வந்து தூக்கி நாடு கடத்தி விட்டாங்க, விட்டு அங்க உட்காந்துருக்காரு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்பொழுது இவர்கள் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், எந்த ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் யோவானுக்கு காட்ட விரும்புகிறார். ஓகே, சோ இந்த பூமியிலே அவர் அநேக காரியங்களை போதித்தார், எல்லாம் செய்தாரு. ஆனா சீஷர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருப்பார்ல, நேரடியாக சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப ஒரு முக்கியமான இந்த புக் வந்து ஒரு முக்கியமான பிரின்சிபல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, the learning we receive about the kingdom, the learning we receive about the revelation we receive about the kingdom, and the idea வந்து does not or need not happen in the physical realm alone. And even if that happens in the physical realm, it's very limited. Most of it happens in the spiritual. அதாவது ஆவிக்குரிய மண்டலத்துல தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இது வந்து மாம்ச மண்டலத்துல நடக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, ஏன்னா எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வந்து சீஷர்கள்ட்ட பேசியிருப்பாரு. ஆனா இதுல சொல்லப்பட்ட காரியங்களை முன்னாடி பேசல. இதெல்லாம் புதுசு. யாருக்கு? இவங்களுக்கே புதுசு. 3 வருஷம் கூட இருந்தவங்க, பிசிக்கலா இயேசு கூட இருந்தவங்க, அங்க போயிட்டு இங்க போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தவங்க. ஏன் இது இந்த புக் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, இந்த அதிகாரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா, ஆவியினாலே, ஓகே, இந்த மோடே மாறிடுச்சு. ஆவியினாலே, ஆவியின் மூலமாக ஞான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் இது ஒர்க் ஆக போகுது. அதாவது மாம்சத்திலே காணப்படாத ஒரு காரியம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு விசுவாசிக்கு 99% முக்காவாசி காரியங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் happens through the unseen supernatural realm. Okay, we are not living by what we see. காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு. இல்லாதவைகள் இல்ல, காணப்படாது. என்ன கண்ணுக்கு தெரியலானா இருக்கு. ஓகே, சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட மெச்சூரிட்டி வந்து நான் எப்படி அசஸ் பண்ண முடியும்? எப்படி அசஸ் பண்ண முடியும்னா, I will ask you a question. To what extent you can see the unseen realm? To what extent the unseen realm has been opened to you? That is the level of your maturity. Okay, ஏன்னா இங்க இந்த புக் ஒரு முக்கியமான பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற டெப்த் அண்ட் டீப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு டெப்த் டைமென்ஷன்ஸ் ஓபன் ஆகுது. See, there is an aspect where God starts, அதாவது இங்க இருக்கிற சில வார்த்தைகள் ஆண்டவர் எடுத்து அதனுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். உங்களுடைய ஜெயமும் தோல்வியும் அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. To what extent you've known and heard from God? Okay, God can teach you business. God can teach you finances. God can teach you how to heal your body. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தர முடியும். How to find, இப்போ ஒரு டஃப்பான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, how to find a way out, how can you win, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தர முடியும். ஆனா இது எதுவுமே வந்து பிசிக்கலா நடக்க போறது இல்லை, ஸ்பிரிச்சுவல் நடக்குது. Through the spirit you get downloads. You say certain things which you don't know why you said, but that only gives you the result. See, natural mind goes by calculations based on what they see. Okay, இப்போ இது எனக்கு தெரியுது, இந்த மாதிரி இப்போ இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு நான் வந்து இந்த இதை எதிர்பார்க்கிறேன். இது வந்து நேச்சுரல் மைண்ட். ஸோ வேதம் சொல்லியிருக்க மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேனை வந்து நேச்சுரல் மேனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு வந்து when my wife was conceived வந்து I was telling some people that it's going to be a boy. So people asked me, how do you know? How do you know? I cannot tell. இல்ல நான் வந்து இந்த கணக்கு எனக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இதை வச்சு சொல்றேன். No, it is just an inspiration inside. You just know. You cannot say இதெல்லாம் வச்சு இதெல்லாம் இருக்கிறதுனால இப்படிதான் நாங்க கணக்கு பண்ணி இதை வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இது கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய காரியம் பத்தி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கும் போது சரியா ஆன்சர் பண்ண முடியாது. எப்படி இது சொல்றீங்க? நான் ப்ராஃபிட்டிக் ஆப்ரேட் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி பிரதர் செய்றீங்க, எப்படி பண்றீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு உண்மையிலே பதிலே சொல்ல தெரியாது.
ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அங்கங்க நேம் இந்த போர்ட்ஸ் இருக்கும்ல. இப்ப இந்த ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம்னா, பெங்களூர் போறீங்கன்னா, உங்க ஊர்ல இருந்து பெங்களூர் போறீங்கன்னா, அது வரும். இங்க பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர். அப்புறம் கொஞ்சம் 200 கிலோமீட்டர்னு வரும். இப்படியே வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த நேம் போர்டு, இந்த கிலோமீட்டர் போர்டு, இந்த மீட்டர் போர்டுலாம் எப்படி இருக்கும்? நீங்க போகும்போது நீங்க பார்க்குறீங்க, நீங்க இத சொல்றீங்க. ஓகேயா? அப்படிதான். போகும்போது வருது, நான் சொல்றேன். இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் கண்ண மூடுனேங்க, எனக்கு வந்துச்சுங்க நான் சொன்னேன். எப்படி உங்களுக்கு வருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வருது. சொல்றேன். அதாவது வருதுன்னா எனக்கு சொல்லத் தெரியல எப்படின்னு. But one thing I can tell you is my spirit man is seeing something and he is only conveying that to me. And you also have the spirit man. So ஸ்பிரிட் மேன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஊழியர் வந்திருந்தாரு. அவர் வந்து அவருடைய சீனியர் ஒருத்தட்ட வந்து அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண டைம்ல அவர் போய் கேட்டாராம், சூப்பர் நேச்சுரல்ல நான் ஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காரு அப்படின்னு சொன்னார். உட்கார சொல்லிட்டு கண்ணை மூடு அப்படின்னாரு. கண்ணை மூடு. என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். உடனே அவரு ஒண்ணுமே தெரியல. என்னுடைய பேக் ஆஃப் த ஐலிட் தெரியுது. பேக் ஆஃப் ஐலிட் நான் எப்படி கண்ணை மூடனே அந்த ஐலிட் இருக்கும்ல அதோட பேக் சைடு தெரியுது. திரும்ப கேட்டாராம், என்ன தெரியுது? பேக் ஆஃப் த ஐலிட் தெரியுது. கிளம்புன்ட்டாராம். சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, ஏன் என்னை விரட்டி விட்டாருன்னு தெரியல. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அவர் சொன்னது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு புரிஞ்சது. அதாவது he is trying to say all if you can only see the natural realm, you cannot see beyond, then it's not helpful at all. See, the truth is your spirit man, தேவன் அருள் ஆவி மனிதன், நீங்க ரட்சிக்கப்பட்டு தான் உங்களுக்குள்ள ஆவி மனிதன் இருக்கு. அவங்களோட நேச்சுரல் எபிலிட்டி அன்சீன் realm பார்க்கறது தான். And he is seeing a lot of things and telling you. It's not that he is not seeing and telling you. But your eye is so trained, your mind is so trained to the natural eye. That is the problem. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறது வந்து அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. And there is a group of believers who are very comfortable in studying theory after theory after theory. ஓகே, நான் சொல்றேன் நிறைய கான்ஃபரன்ஸுக்கு ஒரே குரூப் நான் பார்த்திருக்கேன். இந்த கான்ஃபரன்ஸ் வந்துருவாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் வந்துருவாங்க. சரி, அவங்களாம் ரிட்டையர் ஆனாங்க, வேற வேலை இல்லை, ஃப்ரீயா இருக்காங்க, அதனால கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல. அப்படி கிடையாது. இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க எல்லா கான்ஃபரன்ஸ் போய் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கோம்னு. ஓகே, சோ தியரட்டிக்கலா நிறைய இருக்கு. ஆனா அதை எடுத்து ஒரு 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 தியாலஜி, ஒரு தியரட்டிக்கலா நீங்க லேர்ன் பண்றத பிராக்டிக்கலா எப்படி நீங்க கொண்டு வர முடியும்னா, ஒரு சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணா மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகே, சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு யாரையா வச்சிருப்பாங்க. பண பிரச்சனையா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்போம், இந்த இவர் உதவி செய்வாரு, அவர் உதவி செய்வாரு அப்படின்னு அவங்களே நிறைய மெத்தட் வச்சிருக்காங்க. ஏதோ அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. ஆனா இவங்க போய் உட்காந்து விசுவாசத்தை பத்தி பயங்கரமான வெற்றிகள் சொர்த்தே உயிரோட எந்திரிச்சு வந்து பிரசங்கம் பண்ணாலும் இவங்களுக்கு ஒண்ணுமே யூஸ் இருக்காது. ஏன்னா they are not having any avenue to put that to use. அடுத்த வட்ட பணம் இல்லாம இருக்கும்போது இந்த அங்கிள்கிட்ட வாங்குவோம், அவர்கிட்ட வாங்குவோம், இவர்கிட்ட வாங்குவோம்னு கேட்காம விசுவாசத்தினால எனக்கு பணம் வரும்னு ஒரு முயற்சியில இறங்கணும். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் அது பணம் வராம இருக்கும்போது ஜெபம் ஆரம்பிக்க கூடாது, முதல்ல ஆரம்பிக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வட்டம் வாங்கிட்டீங்க, இப்போ முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் உங்களுக்கு தேவை அந்த எமர்ஜென்சியா இல்லாம நார்மலா இருக்கீங்களா, அப்பவே ஆண்டவரே நான் அடுத்த முறை வாங்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வெறும் வைராக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு வைராக்கியமா நிக்க போறேன். சும்மா நின்னாலும் அடுத்த வட்டம் கண்டிப்பா போய் வாங்கிடுவீங்க. வார்த்தைக்கு போங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை எனக்கு காட்டுங்க. இந்த ராஜ்யத்தின் மூலமா எப்படி நான் வந்து இந்த பினான்சியல் இதுக்கு வந்து எனக்கு இதுக்கு ஆன்சர் இருக்கு, எப்படி நான் இதை சந்திக்க முடியும், தேவை சந்திக்கப்படும் அப்படின்றத எனக்கு புரிய வைங்க. எனக்கு வெளிப்பாடை கொடுங்க. எனக்கு எந்த மனுஷனை நம்பி நான் வாழ விரும்பவில்லை, உண்மை மட்டுமே நான் ஆதாரமா வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். உங்கள் ஆவியின் மூலமாக ஆண்டவர் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார், பண்ணி உங்களுக்கு வழிகளை காட்டுவார். நீங்க இனிமேட்டு கடனே வாங்காம, யார் உதவி தேடாம நீங்க வாழ்ற இடத்துக்கு ஆண்டவரால உங்களை கொண்டு வர முடியும். ஆனா இந்த மாதிரி பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்காம, ஓகே, அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெபத்துல ஆரம்பிக்குது, ஒரு டிசைர்ல ஆரம்பிக்குது. அந்த பிராக்டிக்கல் ஸ்டெப்ன்றது முதல்ல டிசைர், தென் பிரேயர், அண்ட் தென் ஹியரிங் காட், அண்ட் தென் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் செய்யும் போதுதான் நீங்க வந்து அதுல இருந்து உடச்சி வெளியே வர முடியும். நிறைய பேர் இதெல்லாம் பண்றது இல்லை, அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு போயிடுறது. கான்ஃபரன்ஸ் டு அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு நடுவுல அவங்க சூழ்நிலைகள்ல அப்ளை பண்றதே கிடையாது. எதையுமே அப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, ஜெர்மனி பிரதர் ஒன்றும் நடக்கல. நோ நோ, யூ கேன் நாட் சே லைக் தட். அப்பனா நீங்க பிசாசோட ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் என்ன அப்படி சொல்லுவான், ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்கலன்னு? அவன் சொல்றது சொல்லலாமா? நீங்க என்ன சொல்லணும், எனக்கு ஒருவேளை அப்படிதான் தெரியுது நடக்காத மாதிரி, ஆனா அது உண்மை இல்லை. நான் ஜெபம் பண்ணா எப்படி நடக்காம இருக்கலாம்? கர்த்தர் எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, சிலுவையில ரத்தம் சிந்தி எல்லாம் முடிச்சிருக்காரு.
நான் ஜெபம் இப்படி நடக்காம இருக்கலாம். ஆனா திரும்ப ஜெபம் பண்ண போறேன். நான் பதிலை பார்க்கிற வரைக்கும் நான் ஜெபிக்க போறேன். அது ஆண்டவர்ட்ட கேட்க போறேன். ஆண்டவரே எனக்கு போதியம், நடத்தும், எப்படி இதுக்குள்ள போறதுன்னு எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி நான் பண்ண போறேன். சொல்லி அந்த ஒரு முயற்சியில் இறங்கும் போது தான் நமக்கு ஜெயம் உண்டாகும். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த ரெவலேஷன் 1 அது பேசிட்டு இருக்கேன்ல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வர கேரக்டர், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ரிவீல்டு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, ஏன் அவர் முன்னாடி ரிவீல் ஆனவர் யாரு? அதாவது நான் சொன்ன மாதிரி அவர் இந்த பூமியில வந்தப்போ ஒரு லிமிடெட் எடிஷன். அவர் 3 வருஷம் அவருடைய யூதர்களுக்காக ஊழியத்துக்காக வந்தார். மெயினா வந்து மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுது, அதான் மெயின். ஆனா ஏன் 33 வருஷம் இருந்தார் இந்த பூமியிலனா யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு அந்த டைம் முடிய போகுது. ஏன்னா இப்ப புதிய உடன்படிக்கை வரப்போகுது. பழைய உடன்படிக்கை இட்ஸ் கோயிங் டு பி அப்சலீட். ஸோ புது உடன்படிக்கைக்கு உட்பட்டு மட்டும் தான் தேவன் செயல்பட போறாரு. பழைய உடன்படிக்கை வந்து குப்பை தொட்டியில் கிடக்கிறது. ஸோ அதனால அதை அவர் மீண்டும் மதிக்க மாட்டாரு. அப்படின்னா என்ன, கிறிஸ்து இல்லாமல் எந்த யூதனுக்கும் விமோச்சனமே இல்லை, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு வரப்போகுது. அதனால அவங்களுக்காக இறக்கப்பட்டு வந்தார். 3 வருஷம் வந்து நேர வந்து அந்த ஊமையில சொன்ன மாதிரி நிறைய பேர் அனுப்புனேன், யாரையுமே கேட்கல, சொந்த குமாரன் அவருக்காக 5 வாங்கன்னு அனுப்புனேன்ற மாதிரி அவரே நேரடியா வந்து அவங்க போய் பேசினாரு. அவரையும் கேட்கல, அது வேற விஷயம். சரியா? ஆனால் தெரிஞ்சேதான் வந்தார். ஏன்னா அது அவருடைய அன்பு. ஆனா அவர்களுக்குள்ளே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பங்கு இருக்கிறதுனால அந்த பங்குக்காக வந்தார். ஃபார் கேம் ஃபார் த ரெமினன்ட். ஸோ அந்த ரெமினன்ட் தான் அந்த 120 பேர் இதுல இருந்தவங்க, மேல் வீட்டறையில இருந்தவங்க. அவங்களுக்காக தான் வந்தார் இயேசு பூமிக்கு, யூதர்களுக்கு மத்தியில் அதுதான் வந்தாரு. ஸோ அப்ப அவங்க பார்த்த இயேசு வேற. இப்பொழுது ரோல் வந்து மாறிடுச்சு. இந்த ரோல் வந்து வேற ரோல். ஓகே. ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன், அதை நான் விட்டுட்டேன். அதையும் முடிச்சு விட்டுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஓகே, இதோட கனெக்டட் தான் அது. தி என்டையர் ட்ரூத்ஸ் அபவுட் திஸ், இந்த புதிய காரியங்கள். இப்போ கிறிஸ்து என்னவா இருக்காரு? அவர் இப்போ கிறிஸ்து ஆயிட்டாரு. கிறிஸ்துனா வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. தாவீதின் சிங்காசனத்தை எருசலேமில் இல்ல, புதிய எருசலேமில் வச்சு உட்கார்ந்துருக்காரு. எருசலேமில் இருக்க சிங்காசனத்தை என் வேணாலும் எப்படாலும் கவுழ்த்தலாம். புதிய எருசலேம், இன்னைக்கு இருக்க இஸ்ரேல் அழிஞ்சே கூட போகலாம், தெரியுமா உங்களுக்கு? நாடே இல்லாம போகலாம். யூதர்கள் அழிஞ்சு போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த ரெமனன்ட்டுக்காக வைக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கு. பட் இந்த பவுண்டரி, பிசிக்கல் பவுண்டரி எல்லாம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பைபிள் எங்கேயுமே கேரண்டி எல்லாம் கொடுக்கல பிசிக்கல் பவுண்டரி பத்திரமா இருக்கும் அப்படின்லாம் ஆண்டவர்லாம் சொல்லவே இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க, சரியா? பைபிள்ல அப்படி இல்லை. பிசிக்கல் பவுண்டரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு பாக்குற ஜெருசலேம் வந்து இவங்க கண்ட்ரோலே தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. Okay, it can go to anybody, anything can happen here. But heavenly Jerusalem, ஏன்னா இந்த எருசலேம் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குன்னு பவுல் சொல்றாரு. ஓகே, என்றைக்கு எருசலேம் இஸ்ரேல் தேசமே இயேசு ஏற்றுக் கொடுக்குறதோ அன்றைக்கு அவங்க பாதுகாக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன் பாதுகாப்பு இல்ல, பெரிய தேசமா கூட மாற வாய்ப்பு. ஒரு இவ்வளோண்டு லாண்டை பிடிச்சி உட்காந்துருக்காங்கல்ல, இத்தனை சதுரடி போதும் என்ற மனதோடனே கூட தெய்வ பக்தியோட அப்படிலாம் எல்லாமே என்டையர் அரபு பெனின்சுலாவே எங்களால் ஆள முடியாது. அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மேட்டர் இருக்கு. ஆனா அவங்க ஏசுட்ட வந்தாதான் நடக்கும். எங்களுக்கு மோசே இருக்காரு, நாங்க நியாயப்பிரமாணம் வச்சிருக்கோம்னு சொன்னா எபிரேயர் 12 கதை தான். பட்சிக்கிற அக்கினி மாதிரி வந்து என்ன எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்க இருக்காங்க. நல்ல வேளை நம்ம அங்க இல்ல, நம்ம இப்ப புதிய எருசலேம் இருக்கிறோம். சரியா? சோ புதிய எருசலேம் நம்ம இருக்கிறோம். இங்கே தாவீதின் சிங்காசனம் இருக்கிறது. ஆயிரமான பரிசுத்தவான்கள் இங்கே இருக்கிறார்கள். சோ இந்த சிங்காசனத்திலே இப்பொழுது இயேசு ராஜாவாக வீற்றிருக்கிறார். இது ஏற்கனவே ஏறி உட்காந்துட்டு புதுசா இல்ல. இதைதான் வந்து ஏசாயா பார்த்துட்டு சொன்னா, நற்காரியங்களை கூறி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள். ஏற்கனவே உட்காந்துட்டாரு. எங்க? புதிய எருசலேம்ல உட்காந்துருக்கு. ஆனா இந்த எல்லா இப்ப இயேசு புதிய எருசலேம்ல ஆளுகையில உட்காந்துட்டு இருக்கும். உங்களுக்கு மதுரையிலயோ சென்னையிலயோ திருச்சியிலயோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ ஃபைல் மூவ் ஆகிறதுக்கும், ஆர் ஈவன் அதர் கண்ட்ரிஸ் யூ மே பி வாட்சிங் ஃப்ரம் யூஎஸ் ஆர் வாட் எவர் கண்ட்ரி வாட்சிங் ஃப்ரம், அங்க ஒரு ஃபைல் மூவ் ஆகணும், அங்க ஒரு விசா கிடைக்கணும், அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஹவு டஸ் இட் ஒர்க்? இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு இப்ப சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கு, இந்த வியாதிக்கு இயேசு சிங்காசனத்துல உட்காந்துருக்கிறது எப்படி கனெக்ட் ஆகுது? இதெல்லாம் அறிந்து கொள்ளதான் ஆவியினால அறிந்து கொண்டு அதை சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பிசிக்கலா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ஆவியினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த ஆவியின் வெளிப்பாடு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சில அற்புதங்களை கர்த்தர் வெளியே செய்வார். நான் இல்லைன்னு சொல்லல, நிச்சயம் செய்வார். ஓகே, சில நேரம் அற்புதங்களை காட்டிதான் ஆவிக்குரிய மண்டலத்தை ஓபன் பண்ணி காட்டுறாரு. சில அற்புதம் உங்களுக்கு நடக்குது, அதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நான் தனியா இல்ல, உண்மையிலே நான் ஒரு ராஜ்யத்தோட கனெக்டடா இருக்கேன். இதெல்லாம் வெறும் கற்பனை கட்டுக்கதை அல்ல, ரியலா இருக்கு. See, when money starts hitting your account, you will know that this is not some fantasy story. You will know it's reality because you've seen the reality.
Okay, when the doctor's report changes, you will know that this is not fantasy you're involved with. You're involved with reality. So yes, God will do certain things like that. அதாவது நான் என்ன சொன்னேன், உங்க விசுவாசமே இல்லாம, உங்க எந்த முயற்சியும் இல்லாம கூட கர்த்தர் இது மாதிரி அற்புதமா செய்வார். ஆனா இப்படியே தான் அவங்களை வச்சுட்டே இருக்கணும் அவருக்கு விருப்பம் இல்லை. He wants you to connect with him in the spirit, receive from him, learn from him. Okay, receive from him, learn from him, and operate in those things and enter into those things. Right. So அதான் சொல்லிட்டு இருக்கு, இதெல்லாம் ஆவியினால விரும்புகிறார். ஸோ வெளிப்படுத்துறது ஒண்ணு இல்லை, என்ன காட்டுறாருன்னா இதெல்லாம் ஆவியில யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கரெக்டா? அவனுக்கு என்ன பிசிக்கலா எல்லாம் வந்து தெரிஞ்சதா? இல்ல, ஆவியில வெளிப்படுத்தப்பட்டது. அவன் சொல்றான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு சத்தம் கேட்டது. சத்தமே கேட்க மாட்டேங்குது பிரதர், ஆவிக்குள்ளாயிட்டீங்களா? என்ன பண்ணனே தெரியல, ஆலோசனையே வர மாட்டேங்குது, ஆவிக்குள்ளாயிட்டீங்களா? ஆவிக்குள்ளாரா நீங்க நிறைய வேற மாதிரி பார்த்துப்பீங்க. You will not see that you are alone. லதா ஆண்டி கேக்குதா நான் சொல்றது? Can you hear me? கேக்குது பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, ஆவிக்குள்ளாகும்படி சொல்லுகிறார். Get caught up into the spirit. சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசு உங்களுக்கு நேச்சுரல் ரெல்ம் காட்டி காட்டி வந்து உங்களை ரொம்ப மனசோர்வைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல ரியாலிட்டி கிடையாது, அதனால அதை பார்க்க ஆரம்பி. ஐ கேன் ஷோ யூ. ஆண்டவர் சொல்றேன். நீ கிறிஸ்தவ உலகம் வந்து ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஆவின்ற அந்த கதவை திறந்தே பார்க்கல. ஓகே, இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு, ஓகே, இந்த பூமியிலே போராட்டங்கள் உண்டு, இந்த பூமியிலே பாடுகள் உண்டு. இந்த பூமியிலேன்னு சொல்றதோட அதை கரெக்டா அப்படி சொல்லணும்னா, இந்த நேச்சுரல் ரெல்ம் அதெல்லாம் இருக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ டைம் வேர் இன் தி நேச்சுரல் ரெல்ம் எவ்ரிதிங் சீசஸ், தேர் இஸ் நிசப்தம் அண்ட் அமைதி அண்ட் நோ சோ மச் பீஸ். அப்படி ஒரு டைம் எதிர்பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃபூலிங் யுவர்செல்ஃப். தட்ஸ் நாட் கோயிங் டு கம். ஓகே, தட் வில் ஆல்வேஸ் பி தேர். ஏன்னா நேச்சுரல் வேர்ல்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அது அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மத்தியில இங்க ஒரு கதவு இருக்கு. இது திறந்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் காத்து வரும், உள்ள கொஞ்சம் பார்வைகள் மாறும், கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும். அக்னி நடுவில் இருப்பீங்க, இருந்து போக மாட்டீங்க. ஏன்னா வேற எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற என்னவோ தெரியுது. கடலின் ஆழத்தை தள்ளப்பட்டு அமிழ்த்தப்பட்டது போல இருக்கும், மூழ்கி போக மாட்டீங்க. இப்படி பாலை தூக்கி ஸ்விம்மிங் பூல் அடியில போட்டா அந்த ஃபுட்பால் அப்படியே மேல எழும்பி வருதோ காத்து இருக்கிறதுனால, அதே மாதிரி நீங்க எழும்பி வந்துட்டே இருப்பீங்க மேல. எத்தனை வாட்டி எவ்வளவு பேர் சேர்ந்து அமுக்குனாலும் மேல வந்துட்டே இருப்பீங்க. இன்னும் இன்ஃபேக்ட் மேல மேல போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க வேற ஒரு கதவை இப்பொழுது திறந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். யூ சீயிங் சம்திங் எல்ஸ். ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாதனாலதான் அவங்க வந்து மரணத்துக்கு எதிர்நோக்கி, மரணத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. everybody's denominator is death. ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதேதான். என்ன சொல்லுவாங்க, முன்னாடி நம்பிக்கை எல்லாம் இருந்தேன், இப்ப நான் ஆண்டவர்கிட்ட போவேன், எனக்கு தெரியும். மரணம் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு போகிறது. இது நான் ஒண்ணு சொல்றேன், முக்கியமானது பாருங்க. சில பேர் நினைக்கிறாங்கன்னா, பிரதர் தலைவலியே சரி பண்ண தெரியல, இது எதுக்கு மரணத்துக்கு எதிரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம், முதல் இது சரிப்படும். அப்படி கிடையாது. இஃப் யூ டோன்ட் ட்ரீட் டெத் as an enemy and attack it, it will attack you. Please be careful, very clear. If you don't treat death as an enemy and speak against it, take authority against it. அதாவது you should be saying that death cannot come and snatch me. Death has no power over me. அப்படின்றதெல்லாம் நீங்க வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேச ஆரம்பிக்கணும், அதெல்லாம் உங்க வாயில இருந்துட்டே இருக்கணும். You should see it as an enemy and keep it at bay. If you don't do that, it will try to attack you. ஏன்னா that is its nature. It's an agent of the devil operating on this earth, and it will try to attack you unless you have clear idea about it. See, I'm not saying எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து மரணத்துக்கு மேல அதிகாரம் இல்லை, ஆமேன் ஆமேன் சொல்லிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. But you need to have a strong idea about it. No, it cannot. It does not have power over me. உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா it can attack you. அதனாலதான் நிறைய பிலீவர்ஸ்க்கு பிரச்சனை வருது. நான் அவங்களுக்கு தெரியல, இன்னும் முடிவுக்கு வரல. சவுல் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்து இந்த மாதிரி இருக்கு. ஒரு 1 சாமுவேல் 13 போட்டு, சவுல் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்து இருந்து யுத்தத்துக்கு போலாமா வேணாமான்னு அவர் ஆலோசனையிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பிலீவர்ஸ் உங்களுக்கு புரியல, டெத் இஸ் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி. ஏன்னா நம்ம இறந்த பிறகு ஆண்டவர்கிட்ட தான் போறோம்.
பைபிள்ல போட்டுக்கல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுனேன். அது ஏன் இப்படி போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை விளக்கம் சொல்லிடுறேன். அது ஏன் இப்படி போட்டிருக்குன்னா, நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஹோப்லெஸ்ன்னு, ஐயோ இயேசு நம்பி வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பரவலா ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது எல்லாருக்கும். இயேசு நம்பி போனா இப்படி கொல்றாங்களே, அடிக்கிறாங்களே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. அப்பதான் அதுக்கு சொல்றாரு, இல்லப்பா அவங்கள பத்தி கவலைப்பட வேணாம். அவங்க வந்து தட்ஸ் நாட் அ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். கிறிஸ்துக்குள் மரிக்கிறது இன்னைக்கும் அது உண்மைதான். கிறிஸ்துக்குள் மரிக்கிறதுன்றது ஹோப்லெஸ் கிடையாது. when compared to the Gentile. That is true. At the same time, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது, அது மரிக்கிறதுன்றது வந்து அதுதான் தேவனுடைய சித்தம் அவங்களை குறித்து. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கணும்ல. இல்ல பிரதர், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதுபடிதான் நடக்கும். அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதை படிக்காமலே நம்மளா ஏதாவது கர்த்தருடைய சித்தம் எதையாவது ஆகாயத்துல சிலம்பம் பண்ணிருக்க கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? இதோ உடைய சித்தத்தின்படியே செய்ய ஏதோ வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஓகே, இயேசு சிலுவைக்கு வந்ததுதான் கர்த்தருடைய சித்தம். 1. நம்பர் 2, அந்த சித்தத்தினாலே, இது எபிரேயர் 2 வருது, எபிரேயர் 9 வருது. அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாக்கப்படுவதுன்னா என்ன? பரிசுத்தமாக்கப்படுவது, அதாவது நீங்க பரிசுத்தமா இருக்கிறது தான் ஒரு அர்த்தம். அது என்னது? நீங்க சொல்லலாம், ஓகே நான் வந்து இந்த மாதிரி இந்த பாவம் எல்லாம் செய்யாம இருக்க போறேன், இந்த தவறுகள்லாம் செய்யாம நான் தேவனுக்கு பிரியமா இருப்பேன். அது வந்து நீங்க பரிசுத்தமா இருக்கிறது. அது ஒரு வேற விஷயம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம பண்ணல, அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன பரிசுத்தம்? அவர் என்ன செய்தார்? அந்த பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் பண்ணல, அது அவர் எனக்கு பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஐ மீன் செப்பரேட்டட் from what? Separated from the world, separated from the from perdition. அழிவினின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுனா என்ன அழிவுங்க? சரீரத்தின் அழிவு. decay of the body. we've been separated from decay. இதுதான் தேவனுடைய சித்தம். இப்படி இருக்கும்போது we have power over death. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அறிவில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த ரெவலேஷன் ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை 2-3 பிரச்சனை பத்தி தான் யோசிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ப என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு ஞானம் குறைவா இருக்குதுன்ற அர்த்தம். முதல்ல நீங்க ஞான குறைவு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க பிரச்சனை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது உங்களை அதுதான் எமர்ஜென்சி, அதை தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த கேப்ல வந்து எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காம விட்டுறீங்க. நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை மட்டும் இல்ல, பார்க்க வேண்டியது, ஹேண்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் நிறைய பண்ண முடியும் உங்களால. lot of things you can handle. It's a lie and deception and lack of wisdom and understanding that makes you think இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படியாவது சரியாகணும். எப்ப பார்த்தாலும் சில பேர் ஒரு ஜெப குறிப்போட வருவாங்க, அதே சொல்லிட்டு இருப்பாங்க, இது சரியாகணும், இப்படி இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு மோசமா. that tells you that you still don't have any idea about God's will. Okay, and தேவனுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்க இப்படி ஒற்றை ஜெபத்துல இருக்க மாட்டீங்க. பல காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. your understanding will increase and improve, and உங்களுக்கு நிறைய காரியம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு மட்டும் இல்ல, நம்ம இது கொஞ்சம் பண்ணணும், அது கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் மேல அத்தாரிட்டி எடுக்க ஆரம்பிப்பீங்க. எடுத்து நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஓகே, சோ வெளிப்படுந்த விஷயம் என்ன காட்டுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே இருக்கிறார், ஆளுகையில வந்து விட்டார். அப்புறம் இந்த பூமிக்கு அவர் வந்தது, ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவினாரு. ஓகே, நம்முடைய ரத்தத்தை சிந்தினாரு. சிந்தி அவர் மேற்கொண்டது யாரை அப்படின்னா, பிசாசை மேற்கொண்டார் நிச்சயமாக. ஆனா அந்த பிசாசை அவர் மேற்கொண்டது ஒரு பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேற்கொண்டது மரணம் என்கிற அரசனை. பூமியை ஆண்டு கொண்டிருந்த மரணம் என்கிற அரசனை. சோ கிறிஸ்துவனுடையவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மரணத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறார். they have power over death. they have power over death. ஓகே, சோ இப்ப இயேசு வந்து சிங்காசனத்துல எருசலேம்ல இருக்கிற, புதிய எருசலேம்ல இருக்கிற சிங்காசனம் அவர் வீட்டு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 1 வந்து காட்டுகிறது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து தான். அவரை காட்டுது. அவர் எப்படி இருக்கிறார், ஓகே, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 7 சபைகள், அது ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கு. ஓகே, 7 churches. அந்த 7 தூதர்கள்னு வர்றது வந்து இங்க இருக்கிற தூதனை பத்தி இல்ல, not angel. It talks about a representative of every church. Okay, basic you can also say வந்து அந்த தூதனுக்கு லெட்டர் எழுதி தூதனுக்கு எழுதினா, தூதன் வந்து supposed to give it to the church, சபைக்குன்னு. ஓகே, சோ வந்து பேசிக்கா இது வந்து அந்த 7 தூதர்கள்ன்றது 7 சபைகளை தான் குறிக்குது. ஓகே, சோ
கிரைஸ்ட பாக்குறோம். அதுக்கப்புறம் யாரை பாக்குறோம்? சர்ச், சபைகளை பார்க்கணும். சோ அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த கிங்டம் உடைய கவர்னன்ஸ் மாடல். இந்த கவர்னன்ஸ் மாடல்ல இயேசு இருக்கிறார், தூதர்கள் நடுவில் இருக்காங்க. அடுத்து யார் இருக்கா? சபைகள் இருக்கிறார். இந்த 7 தூதர்கள் வந்து இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. அவங்க இன்டர்மீடியட்டரிஸ் தான். சோ இதுல வந்து மெயின் விஷயம் வந்து சிங்காசனத்தை வீட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அப்புறம் வந்து சபைகள், 7 சபை. சோ இந்த சபைகள் தான் வந்து இந்த தேவனுடைய அன்சீன் கிங்டம் உடைய இந்த பூமியிலே இருக்கிற பிரஜைகளா இருக்கிறாங்க. அதாவது விசிபிள் ஹியூமன் ஃபேசஸ், அது ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் பவர்ஃபுல் கிங்டம். சோ இது வந்து சபை அப்படின்லாம் அப்படி யாரையோலாம் யோசிக்காம, when you think of individuals, தனிப்பட்ட மனிதர்களை குறித்து யோசிக்கும் போது, நீங்க இருக்கிற ஏரியால, நீங்க இருக்கிற டொமைன்ல எந்தெந்த ஏரியால நீங்க இன்வால்வ்டா இருக்கீங்களோ, ஆக்சஸ் பண்றீங்களோ, அதிலே அந்த ராஜாவினுடைய சர்வ அதிகாரத்தை உடையவர்களாய், அதாவது ராஜா வந்து முத்திரை மோதிரம் மொர்தேகாய் கையில போட்டாராம், அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய மோதிரத்தை தரித்தவர்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஓகே. சோ இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே புதிய எருசலேமிலே வீற்றிருக்கிற இயேசு, ஆளுகை செய்கிற இயேசு, அந்த இயேசுவினுடைய அந்த ஆளுகை உடையவர்களாய், அவரால் அனுப்பப்பட்டவர்களாய், அவருடைய அதிகாரத்தையும் வல்லமை உடையவர்களாய், we are in our spheres, நம்முடைய ஏரியாஸ்ல நம்முடைய காரியங்களை நாம். ஓகே. சோ முதலாவது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதுன்னு சொன்னேன். அடுத்ததாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறவங்கள நம்ம பற்றி சொல்லுது. இதுல இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிருங்க, 5-6 மட்டும் வாசிருங்க. வெளிப்படுத்தல் 1:5-6 மட்டும். அதுதான் அது விளக்குது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமென். ஓகே. சோ தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆக்கினார். சோ அந்த 7 சபைகள் இருக்கு. அந்த 7 சபைகள் தான் இந்த பூமியிலே ராஜாக்களாய் செயல்படுகிறது. ஓகே. சபைகள்னு ஏன் அதை சொல்லி இண்டிவிஜுவல் சொல்லாம ஏன் சபைன்னு சொல்லியிருக்காரு? The influence that this kingdom exhibits is not limited to events of an individual. This power and this ability and authority is exerted over areas, over domains, over communities, over nations, over governments. So அதனாலதான் சபைன்னு வருது. சபைன்னா என்னங்க? கேதரிங். It's a group. So the power is not just for an individual, it is for the group. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது குரூப்புக்கு மொத்தமா பவர் கொடுத்துருக்காருன்னா அந்த அர்த்தத்தை நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பவர் வந்து இஸ் எக்ஸிபிட்டட் ஓவர் குரூப்ஸ், ஓவர் நேஷன்ஸ், ஓகே, ஓவர் ஆபீசஸ், ஓகே, ஓவர் பிசினஸஸ், ஓவர் பாலிசிஸ், பல காரியங்கள் மேல இந்த அதிகாரம் ஆளுகையும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரமா ஆளுகையா இவைகள் இருக்கிறது. அதனாலதான் சபைன்ற வார்த்தையில அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இன்னொன்று வந்து தூதர்கள் பத்தி பாக்குறோம். 7 தூதர்கள், அந்த 7 தூதர்கள் 7 சபைகளுக்கு வந்து அவங்க செய்தியை கொண்டு போறாங்க. 7 தூதர்கள் இருக்காங்க. தூதர்கள் ஏன் இந்த மென்ஷன் ஆகுது அப்படின்னா, இது ஃபுல்லாவே இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே டோனை செட் பண்ற சாப்டர் தான். அதான் சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த டோன் அப்படியே கண்டினியூ ஆக முடியும். தூதர்கள் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியிலே நமக்கு தேவன் அநேக காரியங்கள் மேல அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, ஆளுகை கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காரு? வார்த்தையின் மூலமா கொடுத்துருக்காரு. சரியா? நாம் விசுவாசித்து அதை புரிந்து கொள்கிறோம், அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து நாம் கட்டளை எடுக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா பேச ஆரம்பிக்கும் போது அங்க வந்து அதுக்கான ஆளை போடலைன்னா அது வந்து வேஸ்ட், நம்மளை ஏமாத்த வேலை மாதிரி. மலையை பார்த்து பெயர்ந்து தழுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப என் வேலை நான் விசுவாசிப்பது, அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வது, அதுல வளர்றது.
வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விசுவாசத்துல ஆபரேட் பண்ணி அந்த மலையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறேன். ஆவியிலிருந்து வருகிற என் விசுவாசத்தை கொண்டு என்னுடைய மனதை ஆளுகைப்படுத்தி, என்னுடைய சரீரத்தை ஆளுகைக்கு உட்படுத்தி நான் வந்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். சோ இப்ப நான் அதிகபட்சம் என் வேலை வந்து விசுவாசித்து வாயால பேசுறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேலையே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது 2 தான். விசுவாசித்து வாயினால பேசுறது, அவ்வளவுதான். சோ இது 2 பேசிட்டா அது நடந்துடும். என்ன விஷயம் அதாவது சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, நிச்சயம் அது நடந்துடும். இருதயத்தை விசுவாசித்து நாவினால் பேசணும். இப்ப நான் இருதயத்தில் பேசி விசுவாசி நாவினால் பேசின பிறகு அங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் தூதர். அவங்கதான் இந்த வேலையை செய்யறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் இருதயத்துல விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் செயலை நான் விசுவாசித்து நான் வாயை திறந்து நான் பேசும்போது, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் நான் பேசும்போது அது ஏறக்குறைய தேவன் பேசுறது போல இருக்கனால தேவதூதர்கள் அதுக்கு செயல்படுவாங்க. Okay, angels do that automatically because that's how they train for the voice of the word of God. So நான் என்னுடைய விசுவாசிக்கும் போது அந்த வாய்ஸ் ஆஃப் த வேர்ட் வந்து என் இருதயத்துல இருந்து எழும்பி என் வாய்க்கு வருகிறது. அதை நான் வாயால ரிலீஸ் பண்றேன். அப்ப தேவ சத்தம் போலவே இருக்கனால தூதர்கள் அதை செய்வார்கள். அதுக்குதான் தூதர்கள் இருக்கிறாங்க. சோ தூதர்கள்ன்றது இந்த புக்ல காணப்படுகிற அடுத்த ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்த ஒரு காரியம். சோ அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1:20 என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஓகே, சாரி இந்த வருஷம் இன்னொரு வருஷம். சபை தூதர்கள் பேசிட்டேன். ஒரு வருஷம் வெளிப்படுத்தல் இதே திரும்ப வருது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். சாரி வெளிப்படுத்தல் 4:5 வாசிங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஓகே, 5:6 அடுத்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். 7 பொன் குத்து விளக்குகள், அது வந்து 7 சபைகள்னு சொல்றாரு. அப்புறம் 7 நட்சத்திரங்கள் வந்து 7 தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? சோ தூதர்கள் பத்தி நான் சொல்லிட்டேன், சபையை பத்தி சொல்லிட்டேன். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரல, இப்ப நம்ம படிச்சது. ஆனா இட் இஸ் கனெக்டட் வித் தி ஹோல் தீம். அதனாலதான் இப்ப 2 காரியம் பார்த்தோம். சோ 7 கண்கள் என்று வருகிறது. அப்புறம் 7 அக்கினி தீபங்கள் என்று வருது. சோ இந்த 7 கண்களும் 7 அக்கினி தீபங்களும் 2 ஒரே காரியம் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவனுடைய 7 ஆவிகளாம். ஓகே, தேவனுடைய 7 ஆவிகளாம். 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட். சோ ரெவலேஷன் இன்னொரு முக்கியமான விஷயம். சரியா? சோ இப்ப இந்த 7 தூதர்கள் வந்து செயல்படுத்துகிறவர்கள், அவங்கதான் கிரியை செய்யறாங்க. 7 சபைகள்னா அவைகள் மூலமாகத்தான் தேவன் கிரியை செய்கிறார். அண்ட்
இந்த பூமியிலே காணப்படுகிற இந்த பல டொமைன்ஸ் மேல தேவன் ஆளுகை செலுத்துகிறார் அப்படின்றதான். இப்ப இதோடு சேர்ந்து இணையாய் செயல்படுகிறதா இந்த தேவனுடைய 7 ஆவிகள். ஓகே, இவையுடைய வேலை என்ன? ஓகே, இந்த 7 ஆவிகளுடைய வேலை என்ன? அதனுடைய ரோல் என்ன? ஓகே, என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. நான் இன்னைக்கு ஒரு நாள் லைட்டா அதை பேசினேன். பட் அதை நான் டீட்டெயிலா பேசல. இந்த 7 ஆவிகள், the 7 spirits of God. The 7 spirits of God talk about the 7 abilities of God. Okay, 7 abilities of 7 dimensional abilities of God. தேவனுடைய 7 முனை இல்லைன்னா பல முனை, தேவனுடைய பலன், தேவனுடைய திறன், தேவனுடைய ஞானம். இது அன்னைக்கு நான் சொல்லும் போது இதை பத்தி சொன்னேன். ஐசியா 11ல இருந்து சொன்னேன், 7 spirits of God பத்தி பேசினேன். ஓகே, ஆனா இன்னைக்கு வேறொரு ஆஸ்பெக்ட் அது பேசுறேன். இதை வந்து 2 ஒப்பனையா சொல்லியிருக்கேன், அதை பத்தி சொல்றேன். ஒன்னு டாக்ஸ் அபவுட் இட் அஸ் ஃபயர், இன்னொன்னு வந்து கண்கள். ஓகே, சோ ஃபயர் எதை குறிக்குது, கண்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்கள் என்பது இட் டாக்ஸ் அபவுட் த டீப்பர் ரெவலேஷன்ஸ் தட் யூ கேன் ரிசீவ் அபவுட் தி எபிலிட்டி அண்ட் தி பவர் ஆஃப் காட். ஓகே, சோ அப்ப ஸ்பிரிட்ஸ், இந்த 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய 7 ஆவிகள் இருந்து முதல்ல உங்களுக்கு வர்றது பவர்ஃபுல் 7 டைமென்ஷனல் ரெவலேஷன்ஸ் யூ ரிசீவ். பலவிதமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், வெளிப்பாடுகளை பெறுது அப்படின்னா ஏதோ சம்பந்தம் இல்லாம எதையோ பத்தி பாக்குறது இல்லை. இப்போ வந்து ஆதியில தூதர்கள் எப்படி விழுந்து போனாங்க, அது என்ன நடந்துச்சு, இந்த ரகசியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. நல்லது, உங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்க பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ரகசியத்தை வெளிப்படுத்தினாரா? புரியுதா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தேவை பூமியில. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சவாலான சூழ்நிலை எப்படி இது பண்ண விவரித்தாரா? இல்ல, அவர் பரலோகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எந்த மண்ணா சாப்பிட்டாங்கலாம் எனக்கு காட்டினாரு. அதை காட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? புரியுதா? சோ அப்போ வந்து இந்த 7 கண்கள் அப்படின்றது, ஐம் டாக்கிங் அபவுட் டிவைன் எபிலிட்டிஸ் ஆஃப் காட். எனக்கு தெரியும், நான் இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், அநேகருக்கு தேவனுடைய இந்த எபிலிட்டிஸ் ஆர் கோயிங் டு ஓபன் அப் இந்த சீசன். உங்களுக்குள்ள இருக்கிற திறமை, உங்களுக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாத திறமைகள், அதெல்லாம் வெளிப்பட போகுது. அதாவது ஒரு இல்லாத திறமையா கூட இருந்திருக்கலாம், ஆவியில இருக்குல்ல, மாம்சத்துல எதுவும் இல்லாம இருக்கலாம். மாம்சத்துல நீங்க மே பி டோட்டலி யூஸ்லெஸ் பர்சன், யூ மே ஹேவ் லாட் ஆஃப் கேரக்டர் ஃபிளாஸ், யூ மே ஹேவ் லாட் ஆஃப் பர்சனாலிட்டி இஷ்யூஸ், பட் யுவர் ஸ்பிரிட் ஹேஸ் none of that. Your spirit is like God. If God has personality issues, your spirit might. If God has some kind of other character issues, whatever, உங்களுக்கு இருக்கலாம். அவருக்கு இல்லைன்னா உங்களுக்கு அது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிட் தான் நீங்க. You are primarily a spirit. Okay. So I believe in these days God is going to open a lot of things. The 7 eyes of the Lord மாதிரி உங்க கண்கள் வந்து திறக்கப்பட போகும். சரி. And the 7 fires of God, அக்கினி தீபங்கள், தேவன் முன்பாக இருந்து கொண்டிருந்த 7 அக்கினி தீபங்கள், அதுவும் தேவனுடைய ஆவிகள்னு சொல்றார். 7 அந்த அக்கினி தீபங்கள், அது எவைகளை குறிக்கிறது, எதை குறிக்கிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கினது. இறங்கினோடனே their ability was increased. They started speaking languages which they have never known. They never trained for those languages. They don't know that those languages. They started speaking in unknown languages. So இது வந்து அந்நிய பாஷையில பேசினாங்கன்னு சொல்றதோட இது ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. That day God opened their ability to another level. Their ability increased greatly. அவங்களுடைய திறன் வந்து அதிகரித்தது. சரியா? So when the 7 spirits of God and the fire of God, when it falls on you, okay, the fire of God falls on you, அப்படின்னா when the spirit of the Lord, 7 spirits of the Lord, அது வரும்போது உங்க ability begins to expand and increase. ஓகே, அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஏதோ கடைசி காலத்துல எங்கேயோ நடக்கிற மேட்டர்லாம் இல்லை. நாம் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1லே தேவன் நம்மை உருவாக்கின நோக்கம், பூமியிலே அரசாள வேண்டும் என்கிற நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுறது, அதுக்கு என்னென்ன காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு வெளியே கிரியை செய்யறதுக்கும் சரி, நமக்கு உள்ளாக கிரியை செய்யறதுக்கும் தேவன் எந்தெந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சோ அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கேட்கணும், அப்ப தேவன் எப்படி கிரியை செய்வார், இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டது. ஓகே, சோ அதுதான் அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் போதிச்சுட்டு இருக்கேன். I'm trying to explain to you and make you understand how this book is very important in your day-to-day victory. ஒவ்வொரு நாள் ஜெயத்துக்கு இது எப்படி தேவையானதுன்னு சொல்லி. சோ இந்த 7 ஆவிகளை பத்தி இன்னொரு முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். இந்த 7 ஆவிகள் என்ன அப்படின்னா, தேவன் இவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த 7 ஆவிகளை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நம்முடைய ஆவியையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். Okay. So in our spirit there are slots where these 7 spirits of God can fit in.
and add value to our life and make us powerful. See, the thing about the seven spirits of the Lord, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பின் தெரியாத அறிந்திராத கதவுகளை திறக்க வைக்கும். அதாவது உங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இப்படிலாம் செய்ய முடியும், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. அவைகளை செய்யும்படி உங்களை பலப்படுத்த போகுது. நீங்க ஒரு 1 டைமென்ஷன்ல யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவுதான் போக முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும். No, when the seven spirits of the Lord come upon you, okay, and your spirit absorbs them and latches onto them, okay, அசாத்தியங்கள் சாத்தியமா, இயலாதவைகள் இல்லாதவைகள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ற காரியங்கள்ல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். So என்னன்னா, we have to pray for the seven spirits of the Lord to come upon us. இல்ல பிரதர், எனக்கு ஏற்கனவே ஆவி அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு தெரியும் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவி அருளப்பட்டவர்களுக்கு என்றே அவ்வப்போது தேவைப்படுகிற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைகள் சவால்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 7 ஆவிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கு. He sends those seven spirits. So these seven spirits come and work in us. நமக்குள்ளே தேவனுடைய இந்த 7 ஆவிகளையும் தேவன் அனுப்பி கிரியை செய்கிறார். அவர் கிரியை செய்கிறதன் விளைவாகத்தான் நமக்கு அந்த 7 ஆவிகளுடைய அனுக்கிரகம் உதவி, கர்த்தர் அனுப்புகிற அந்த செவன் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி லார்ட், அதனுடைய உதவிகள் அனுக்கிரகத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். அதாவது நம்முடைய விசுவாசத்திலே அதை வைத்தான் வளர முடியும். See, faith லோவா இருக்கு அப்படின்னா you are indulging very less in the spirit. You may be doing spiritual activities. Indulging in the spirit is different from indulging in spiritual activities. When you are indulging in spiritual activities, it's about your routine. நீங்க வேலை பார்க்கறது, நான் பாட்டு பாடினேன், ஜெபம் பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், காலை இத்தனை தடவை இந்த வசனத்தை படிச்சேன், இது பண்ணேன், அது பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. But these are spiritual activities. But interacting with the spirit அப்படின்னா, what did you hear? You would have seen something, you would have heard something. என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை கேட்டீங்க? ஏன்னா நீங்க பார்க்கிறதும் கேட்கிறதும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வல்லமுள்ளதா இருக்கிறது. அது ஆவியிலே பார்க்கிறது, ஆவியினால் பார்க்கிறது, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வல்லமுள்ளதா இருக்கிறது. அப்படி விசுவாசம் பலப்படும் போது இந்த 7 குத்துவிளக்கு ஆகிய சபைகள் அதிகாரத்தையும் ஆளுகையும் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் நோக்கத்தை பூமியில நிறைவேற்றி பேசும்போது, நிறைவேற்றும்படி பேசும்போது இந்த 7 தூதர்கள் கிரியை செய்றாங்க. இது இப்படி வச்சுக்கலாம், 7, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். 7 தூதர்கள், 7 சபைகள், 7 ஆவிகள். Okay, the 7 spirits of the Lord work on the 7 churches, and as the 7 churches take authority and they start speaking, the 7 angels start working. So this is the triangle. Okay, so இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த 7 ஆவிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஓகே, சோ எதுல நீங்க குறைபட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த விதமான குறைவா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ சரீர பிரகாரமான வாழ்க்கையிலோ பொருளாதாரத்துல எந்த விதமான குறைபாடு உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Not by might nor by power but by my spirit. So in the 7 spirits of the Lord are available for both as ice and also as fire. Both as ice and also as fire. Both as things that show you the way and also give you the ability and the fire in your belly to accomplish it. Okay, so இது எப்படி நடக்கும்னா, I have experienced it sometimes, ஆனா எனக்கு இதுதான் தெரியாது, இப்பதான் எனக்கு புரியுது என்னன்னு. So first when you start praying, you receive the eyes of the spirit, so you begin to see certain things. ஒரு certain defeat-ஆ இருந்தது உங்க கண்ணுக்கு இப்ப ஜெயமா தெரிய ஆரம்பிக்கும். ஜெயிக்க முடியும், நான் தோட்டு போகணும் அவசியம் இல்லை, ஜெயிக்க முடியும், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்பதான் என்ன தெரியுது, அந்த ஸ்பிரிட் இன்டராக்ஷன் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ரிசீவிங் தி 7 ஐஸ். பட் யூ டோன்ட் ஸ்டாப் தேர். நான் ஜெயிக்க முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, அதோட இல்ல. யூ கோ டு தட் பிளேஸ் வேர் யூ ரிசீவ் தி 7 ஃபயர்ஸ், which is also the 7 spirits, which gives you the ability to நீங்க பார்த்தவைகளை நடைமுறை கொண்டு வரும்படி, ஆவில நீங்க பார்த்தவைகளை நடைமுறை கொண்டு வரும்படி இந்த அக்கினி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக. ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு, அது ரொம்ப டீட்டெயிலா என்னால் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இந்தியன் எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒண்ணு காட்டினார். என்ன காட்டினார்னா,
கொஞ்சம் பாலிடிக்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க தெரியாதவங்களுக்கு. பாலிடிக்ஸ்ல வந்து இப்ப லேயர்ஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, வெளியில தெரியுது வந்து அது வந்து என்ன ஒருத்தர் பேசுறாரு, ஒரு தலைவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன சொல்றாருன்றது வெளியே தெரியுது. ஓகே, சோ பிசிக்கலா தெரியுது. சோ ஒருத்தர் கொள்கைன்னு இருக்கும், அவரு சில காரியங்களை பேசினாரு, சில பிரச்சாரம் செஞ்சாரு அப்படின்னு. சோ இதை வைத்து இது ஒரு லேயர் இருக்கு. இப்ப இதுல என்ன சொல்லுவாங்க நிறைய நேரம், யாரு நல்லா பேசுறாரோ, யாரோட பேசுறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தி யார் அதை நம்புறாங்களோ அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அப்படின்னா நிறைய நல்லது பேசி தோத்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நல்ல கருத்துக்கள் பேசி, நல்லா பேசி, எல்லாத்தான் பேசுறாரு அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க. சோ வந்து இது வந்து ஒரு லெவல். இது மட்டுமே விஷயம் இல்ல. அடுத்த லேயர் இருக்கு. செகண்ட் லேயர் நீங்க போனீங்கன்னா இமோஷனல் டச். சோ இமோஷனலா அவங்க ஒரு மாதிரி வயர்டா இருப்பாங்க பீப்புள் வந்து. ஸோ அது அவங்கள புல் பண்ணும். ஸோ அது சொல்றது நல்ல கருத்தாவே இருந்தாலும் அவனோட இந்த கேண்டிடேட் ஏவோட கேண்டிடேட் பி கூட வந்து இமோஷனலி அட்டாச்சா இருந்தாங்கன்னா பிக்கு தான் ஓட்டு விடுவாங்க, ஏக்கு ஓட்டு விட மாட்டாங்க. ஸோ இது இமோஷனல். இது அதனாலதான் அரசியல்ல பொதுவா இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறாங்க. ஏதாவது மதம், ஜாதி ஏன் பேசுறாங்கன்னா அது வந்து இமோஷனல் டச் கொடுக்கும்ன்றது. இது ரெண்டாவது. ஆனா இது மட்டுமே விக்டரியை கேரண்டி பண்ணிடுமா? இமேஜின் when there is a tough battle where both people have something to offer. ஒருத்தன் இமோஷனலா ஒன்று கொடுக்குறான், ஒருத்தனோட மெசேஜ் ஒரு நல்லா இருக்கு, இன்னொருத்தனோட இன்னும் நல்லா இருக்கு. அடுத்து ஒருத்தன் இமோஷனலா ஒருத்தன் ஒன்று நல்லா சொல்றான், இன்னொருத்தன் ஒன்று நல்லா சொல்றான் அப்படின்னா அது ஒரு டஃப் ஆகுது. அப்படின்றப்ப there's another layer. அது என்ன லேயர்னா, இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து தேர்ட் லேயர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கிரவுண்ட் நெட்வொர்க், பூத் ஒர்க்கர்ஸ், பூத் கமிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நீங்க எடுத்தீங்கன்னா ஏன் யாராலையுமே உள்ள வர முடியலன்னா, நாட் பிகாஸ் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேற யாராலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வர முடியலன்னா, நாட் பிகாஸ் ஆல்வேஸ் எல்லா டைமும் ஏடிஎம்கே மெசேஜ் ஒரு டிஎம்கே மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கனாலையோ, இமோஷனல் கனெக்ட் இருக்குன்றனாலையோ மட்டும் இல்லை. தேர்ட் இஷ்யூ கிரவுண்ட் நெட்வொர்க். அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபார் ஏஜஸ். அதனால இவங்களை உடைச்சிட்டு இவங்களை தாண்டி யாராலையும் வர முடியல. ஓகே, இப்போ கூட ஒரு ஆக்டர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவருக்குலாம் எந்த அளவு சக்ஸஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தேர்ட் இஷ்யூ இஸ் த ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்கு. ஓகேயா? சோ இப்படி இருக்கு. இது தவிர இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா பழக்கப்பட்டது. ஜனங்கள் ஒண்ணுக்கே குத்தி குத்தி பழக்கப்பட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அதே சிம்பிள் போய் குத்திடுவான். அதனாலதான் அந்த சிம்பிளுக்காக அடித்தடி எல்லாம் நடக்கும். ஸோ இது இன்னும் ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி இப்படிலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு எலெக்ஷன்ஸ்ல. ஓகேயா? ஸோ நான் வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸை பத்தி நான் ஆஸ் ஆன் டுடே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் டுடே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரூட்டீன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மெசேஜ்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை. ஓகே, they are weak in that. Message the opposite people are very strong. Emotional வரும்போது 50-50 ஃபைட் மாதிரி இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இவங்களும் கொஞ்சம் இருக்கு, அவங்களும் கொஞ்சம் இருக்கு. இப்படி இருக்கு. சரியா? இவனும் 4 இமோஷனல் இஷ்யூ வச்சிருக்கான், அவனும் 4 இமோஷனல் இஷ்யூ வச்சிருக்கான். ஸோ மாத்தி மாத்தி they are throwing the ball. இது இருக்கு. தேர்ட் ஒன்று வந்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கிரவுண்ட் நெட்வொர்க் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டில் டுடே. ஓகே, நான் வந்து I've analyzed all over India and talking about that. சும்மா ஏதோ 2-3 வீடியோ பார்த்து பேசல. I've analyzed a lot. So நான் இதை வச்சு தான் நான் இப்படிதான் நான் ஜோக் பண்ணுவேன். நான் என்ன ஜோக் பண்ணேன்னா, இது ஐ வில் பிரசன்ட் இட் பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அட் திஸ் பாயிண்ட் வந்து வாட் டு வி டு அப்படின்னு ஐ வாஸ் ப்ரேயிங். ஓகே, இதை வச்சு நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஓகே, இது தவிர இன்னொன்று ஒன்று இருக்கு. அது வந்து இந்த மால் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நான் சேர்க்கல லிஸ்ட்ல. அந்த காலத்துல வந்து பூத் கேப்சர் பண்ணி குத்துவாங்க. இப்ப வந்து எப்படி இருக்குன்னா இவிஎம் பண்றாங்கன்றாங்க, அது ஒரு ஆங்கிள் போகுது. இல்லைன்னா அந்த ஏஜென்ட்ஸ் வந்து வாங்கி காசு கொடுத்துட்டு வாங்கி பண்றாங்க மால் ப்ராக்டிசஸ். இல்ல ஆஃபிஷியல்ஸே வந்து துணை போறாங்க. இது மாதிரிலாம் இதெல்லாம் மால் ப்ராக்டிசஸ். இதெல்லாம் நான் கணக்குல எடுக்கவே இல்லை. எடுக்காம நான் மற்றதான் சொன்னேன். ஸோ அதையும் நம்ம ஜாப் பண்ணும்போது நம்ம அதையும் எடுத்து தான் ஜாப் பண்ணணும். ஏன்னா எல்லாம் புண்ணியவான்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லாம் திருட்டு பசங்களா இருக்காங்க. ஸோ அதனால அதையும் நம்ம எடுத்து வச்சுதான் ஜாப் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இது பாருங்க, நான் ஏன் இதை இப்போ டீட்டெயில்டா சொன்னேன்னா, நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்சைட். ஸோ ஐ பிரசன்டட் மை கேஸ். திஸ் how I pray, not just for this issue, for every issue I pray like that. I present my case. I tell God, ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, இதுதான் எங்களுடைய சூழ்நிலை, இப்படி இருக்கிறது, இதுல உங்களுடைய ஞானம் எனக்கு வேண்டும். இப்போ நான் ஜெபிக்கணும்னா இதுல ஞானம் வேணும், இதுல விஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காட்டினார். வாட் டிட் he show? He showed me that these are all. இதுல வந்து இப்ப உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது.
இவ்வளவு லேயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொஞ்சம் படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு வேணா தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரியாது. அவங்க எதெல்லாமோ நினைச்சிட்டு இருப்பாங்க, இதனாலதான் நடக்குது அதனால நடக்குது, இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் என்ன காட்டினாரு, ஐ ரிசீவ் தி ஐஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். இந்த 7 ஆவிகளுடைய 7 கண்கள் அது ரிசீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் God showed me these are not the powers, these are not the only powers that are at work. Yes, these are powerful forces at work. These are not the only forces at work. Then God showed me, see, ஜனங்கள் அப்படின்றது வந்து ஓஷன் அப்படின்னு வேதம் ஈக்குவேட் பண்ணுது. திரளான தண்ணீர்கள் என்றது திரளான ஜனங்களும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரருமே என்று வெளிப்படுத்தல வருது. சோ இத வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, திரளான ஜனங்கள் கோத்திரத்தார் பாஷைக்காரர். இப்ப நம்ம இந்தியன் கான்டெக்ட் சொன்னா திரளான ஜாதிகள்னு சொல்லலாம். ஜாதிகள்னு அப்படியே ஜாதி, ஆமாங்க, ஜாதி ஜாதியா கூட்டம் கூட்டமா இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நார்த் இந்தியால போனீங்கன்னா மகா பஞ்சாயத்துலாம் நடக்குது. சோ அந்த ஜாதி சங்கம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குது, நம்ம மொத்தமா இவனுக்கு ஓட்டு போடணும், இவனுக்கு எதிராக போடணும் அப்படிலாம் பிளான் பண்றாங்க. ஜாதிகள் வந்து இந்தியால வெரி பவர்ஃபுல் இன்னைக்கு வரைக்கும், ஒன்னும் எவனும் மாத்த முடியாது. சோ வந்து திரளான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும் போது, வேதம் சொல்லும் போது அது வந்து எதை காட்டுதுன்னா, திரளான ஜனங்கள் கோத்திரத்தார் பாஷைக்காரரை காட்டுது. ஓகே, தென் காட் ஷோட் மீ இந்த அதனால நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சமுத்திரத்துல காத்து அடிச்சிச்சு, காத்து அடிக்கடிக்கு ஒரு மிருகமா வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. சோ there are forces that stir up the waters and bring some kind of ideologies and rulers out. இந்த 4 பீஸ்ட் வந்து 4 டிஃபரெண்ட் கிங்டம்ஸ் சுத்தி போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கலாம் இருக்காங்க. ஒரு கண்ட்ரில ஒரு மாதிரி இருக்கு. நம்ம இந்தியாவில் எடுத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பேஸ்ட் ஆன் த விண்ட் இன் தி அன்சீன் realm, these forces come up. Okay, and church is the guardian of these realms. Believers are the guardians of these realms, and the believers don't know. இதெல்லாம் இருக்குலாம் தெரியவே இல்லைன்னா எந்த மிருகமும் வந்துகிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு ஆட்சி பண்ணும், அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கும். நம்மளும் பார்த்துட்டு சரி ஏதோ கர்த்தர் செஞ்சுட்டு இருக்காரு போல, ஏதோ நோக்கத்தோட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்னன்னே தெரியும். God showed me in these oceans. God showed me, இதுப்பே அந்த லைன் வந்துச்சு எனக்கு, அது என்ன எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. God showed me there are nameless creatures. I have kept them. Okay, so as you see, as you speak, and as you see, and as you speak, I will command those creatures to come, and those creatures will pull some of these things down to the bottom. அப்படியே சொன்னார். I will command, as you say, as you speak, I will command. அப்புறம் பைபிள் இதா இருக்கான்னு தேடிட்டே இருந்தேன். எனக்கு 1-2 பட்டுச்சு, இன்னும் நான் இதை ஸ்டடி பண்ணிருக்கேன், ஃபுல்லா தெரியல. சமுத்திரத்துல இருக்கிற ஒரு சர்ப்பம்னு பைபிள்ல போட்டிருக்கு, லிவியாதான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்பம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை பத்தி அது பார்த்தா அது வந்து சம் ஸ்காலர்ஸ் ஆர் சேயிங் அது வந்து ஒரு ஜெயண்ட் சர்பன்ட் அப்படின்னு அந்த காலத்துல ரூமர்டு அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல பாத்தீங்கன்னா கிராக்கன் ஒன்று வரும், பெரிய ஜெயண்ட் ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று சீல இருக்கும். அது இதெல்லாம் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கிரீச்சர்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ்ல சொசைட்டிஸ்ல இதெல்லாம் பேச்சுல இருக்கு. ஆனா பைபிள் இப்படிப்பட்ட கிரீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, தி கிரீச்சர்ஸ் தட் லிவ் இன் தி சீ. ஓகே, சோ வந்து அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு ஆவிக்குரிய மண்டலத்துல இது மாதிரிலாம் இருக்கு. So first what I received was the eyes, 7 eyes of the Lord. Okay, நிறைய நேரத்துல prophetic is the eyes, 7 eyes of the Lord. So propheticல பார்த்து சொல்றாங்க. அப்பலாம் சொல்லும்போது இன்சைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வர்றது, இதெல்லாம் வந்து definitely 7 eyes. But the spirit does not stop with just the eyes. ஏதோ பார்த்து இது மாதிரி ஆச்சரியமா சொன்னாரு, அற்புதமா இருந்துச்சு, நம்பவே முடியல, ஆனா சொன்னாரு, சொல்றோட நிக்கல, it ends with fire. Okay, அப்படின்னா என்ன? 7 eyes of the Lord then leads you, the 7 spirits of the Lord take you to a place of the 7 eyes of the Lord where you see certain things, and then you go to a place of 7 fires of the Lord. தேவனுடைய 7 அக்கினி தீபங்களோட முடியுது, அக்கினியோட தான் முடியுது. That means it ends with the result. So now it's my duty, and if you are feeling a burden, you can join. The duty is to what I have seen, what God has showed me, to move to the place of the 7 fires of the Lord. அப்பதான் அது ரிசல்ட் ஆகும். ஜஸ்ட் நான் பார்த்துட்டு அதோட நிறுத்திட்டேன்னா ஒன்னும் யூஸ் இல்லை. ஓகே, பார்த்த பிறகு God wants me now to execute. ஓகே, நெருப்புன்னு வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அங்கிட்ட சொல்லிடுறேன், பைபிள்ல இருக்கு. சிம்சோன் என்ன பண்ணானா, 300 நரிய குடிச்சு 2 நரியா ஒரோட வால் ஒண்ணு கட்டி அதுல தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தருடைய அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, அதாவது ஹார்வெஸ்ட் ஃபீல்டு அனுப்பிவிட்டான், கொண்டு போயிட்டான்.
அப்ப சத்ரு வந்து ஒன்னு திட்டம் பண்ணி பிளான் பண்ணி அவன் விதைச்சு அவன் எல்லாம் பலதை பிளான் பண்ணி அறுவடையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருக்கான். அடுத்த நாள் காலையில அறுவடை பண்ண போறான். ஆனா நடுராத்திரி சிம்சோன் வந்து காலி பண்ணிட்டான் பூராத்தி. Because this man of the spirit did not just have the ice, he also had the fire of the Lord. இந்த ஃபயரை கொண்டு வந்து அந்த ஃபயரை இறக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஸோ நிறைய விசுவாசிகள் தேவன் ஐஸ்கே போறது இல்லை, அப்புறம் எங்க ஃபயருக்கு போறது. ஸோ வந்து God is calling us. ஏன்னா இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டொமினியன். The whole book is about dominion. அது என்ன டொமினியன்? எப்படி கர்த்தர் விசுவாசியை ஆளுகை கொண்டு வர போறாரு. அதுதான் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் எப்படி உட்கார வைக்க போறாரு. அதனுடைய புக்கு தான் ரெவலேஷன். அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆண்டவர் நமக்கு ஆதரவா கொடுத்திருக்காரு, அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு, அது எப்படி நாம் செய்ய முடியும். அது ஆகவே அந்த வெளிப்படுத்த விஷயம் ஒரு பெரிய நம்பிக்கையின் புஸ்தகமா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற காரியங்கள் சவால்கள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் புஸ்தகமா இருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ. இந்த புக் பத்தி இன்னும் நான் பேச போறேன். ஏன்னா கரெக்ட் டீச்சிங் அபவுட் திஸ் புக் இஸ் வெரி லிட்டில், ரொம்ப கம்மியா இருக்கு. மோஸ்ட்லி இதான் நான் அடுத்த வாரம் பேசுவேன். அன்லஸ் அடுத்த மீட்டிங் பேசுவேன், அன்லஸ் காட் டெல்ஸ் மீ டு கோ அதர் வே, ஐ வில் ஜஸ்ட் கண்டினியூ வித் திஸ் டாபிக். ஏன்னா இந்த நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா தேவன் ஆளுகையிலே நாம் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆளுகையில எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகே, உங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து சூழ்நிலைகள்ல இருந்து எல்லா காரியங்களிலும் நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்க வேண்டும், ஆளுகையின் வார்த்தையா இருக்க வேண்டும் என்று தேவன். சரி, ஜெபிக்கலாம். Thank you. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Horrabadera, Turudere, Tiragadara, Turo. Oderabar, Hankantirabar, Krander, Eda, Ranko, Turabaron, Turabaro. Horrabrant, Rigadara, and Ronda Rebre, Kent Rodaro. Horrabadere, Hunterinda, Rankantera, Bador, Huntero. Thank you, Father. Thank you, Father. Redadabarantero. Anderembe tere bendero. Rengatiragadara bonturu. Brente rende ridere hande rohodore hande ridere baraka derabu. Brant ridero. Hallelujah. Hallelujah. Harmel malele. Redadabaranturu bondoro. Handero. Hallelujah. Carmel Malayale, Rigadara Bendro Kadira Bonte, Regadara Vantero, Carmel Malayale, hallelujah, hallelujah. அந்த வேலைக்காரன் 7 தடவை போய் பாரு என்று எலியா சொன்னார். 7ஆம் முறை உணர்ந்து சொன்னான். மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை ஒரு சிறிய மேகம் சமுத்திரத்திலிருந்து எழுந்தது. மனுஷனுடைய உள்ளங்கை அத்த ஒரு மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது. அப்பொழுது எலியா சொன்னார், ரதத்தை பூட்டி போயிரு, பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுது. பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு வறண்ட காலம் போல இருக்கிறது. Looks like a dry season. Hallelujah. As we labor in faith and as we stand in faith, தொடர்ந்து தேவன் மேல் எதிர்பார்ப்பிலே கர்த்தர் நிச்சயம் செய்யும். சர்வ ஞானியாகியவர், ஹalleluya, சர்வ வல்லவராகியவர் நிச்சயம் செய்வார். அவருடைய வார்த்தை அவர் கனப்படுத்துவார் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொண்டு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் கண்களுக்கு தெரிவதா, உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் கண்களுக்கு தெரிவதா. பெருமழையின் இறைச்சலின் சத்தம் கேட்பதா. நம்பிக்கை இல்லாத இடங்களிலே உள்ளங்கை மேகம் இந்த நாட்களிலே பார்ப்பார். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah.
Lord, I pray for separation, hallelujah, from the world, hallelujah. Separation from the world. Let them be glued to you. Let them be connected to you. Connected to the word. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Brint rigadere bent roccodore hanterebara. Thank you. Thank you, Lord. Rederebere oncronto rebere ancantire. Hoderebarore bento rembaterebere onteri ancrantolo. Rebere hanter rogarent ribader bont rimbatire gadara pront rigaderebo. Brunt rombo torre bento rembatere videri ancandoro brocche dira cantoro. Thank you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாட்கள் அநேக பிரேக் த்ரூ சீசனா இருப்பதாக, அநேகருக்கு பிரேக் த்ரூ சீசனா இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். தடைப்பட்டிருக்கிறவைகள் தடைகள் நீங்கி வாசல்கள் திறப்பதாக, வாசல்கள் திறப்பதாக, வெண்கல கதவுகள் உடைந்து இரும்பு தாழ்பாள்கள் முறிவதாக. ஆவினால் செய்யப்படுகிற ஆழமான கிரியைகள் நடந்தேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆழத்திலே கிரியைகள் நடப்பதாக. Lord, not only for the elections, Lord, I pray, hallelujah, for their individual lives and individual issues. Hallelujah. Hallelujah. Lord, I pray, hallelujah, hallelujah. The unseen realm of the Spirit, let it start working in their favor. The unseen realm of the Spirit, let it start working in their favor. Thank you, Lord. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி பெரிய காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது சொல்லிக்கிறேன். பெரிய காரியங்கள் ஒவ்வொருடைய. எஸ் லார்ட். ஐ அம் பிரேயிங் ஃபார் இண்டிவிஜுவல், எவ்ரி இண்டிவிஜுவல். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தவங்க மட்டும் இல்ல, தொடர்ந்து பார்க்கிறவர்களும் சரி, இனிமேல் பார்க்க போகிறவர்களும் சரி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை விளங்குவதாகும், மகிமை வெளிப்படுவதாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அதிசயிக்கத்தக்கது ஹீலிங், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆச்சரியமாய் மாறுகிற ஹல்லேலூயா காரியங்கள். ஹல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாறுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாறுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாட்களில் நடக்க முடியாது. பழைய ரிப்போர்ட்டை இது வைத்து பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தருடைய செயல், இது அற்புதம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க இங்கே சிலருடைய விசுவாசத்தினை பில்ட் பண்ணும்படியாக இந்த அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யறதுக்காக விசுவாசத்தை வளர்த்தெடுக்க முடியாது. அல்லது சோர்ந்து போகாமல் அவங்க விசுவாசம் நிற்பதற்கு தொடர்ந்து நடத்த முடியாது. தொடர்ந்து நடத்த முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கிருபையின் கருத்தை கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். பெரிய காரியங்கள் செய்வீராக. நாம மகிமைப்படுவதாக, மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். Let's prepare for the Lord's table. Just give me a minute.
எக்ஸோடஸ் 12 யாத்திரா 12ஆம் அதிகாரத்துல அந்த பஸ்காவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது மோசே சொல்றார், பிற்காலத்திலே நீ கானானுக்கு போன பிறகு குமாரன் வந்து உன்னிடம் இதனுடைய அர்த்தம் என்ன, உன்னுடைய கருத்து என்ன, இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று கேட்டால் நீ சொல்ல வேண்டும், நாங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தோம், 400 வருஷம் அடிமையிலா இருந்தோம். ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார் எகிப்துல இருந்து. அது புறப்பட பண்ணின அன்னைக்கு எங்கள் வீடுகளை கடந்து போய் எகிப்தியரை சங்கரித்தார். எங்கள் வீடுகளை கடந்து போய் எகிப்தியரை சங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஆராதனையின் கருத்து என்ன, நாம் எடுக்கிற இந்த ஆராதனையின் கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய எரர்ஸ் அதை கடந்து போயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை நமக்கு எதிராக அவர் எழுதல, குறைகளை, குறைபாடுகளை நமக்கு எதிராக அவர் எழுதல. ஆனால் நம்முடைய சத்துருக்களை அர்த்தம் பண்ணுகிறார். ரெண்டு காரியம் நடக்குது. நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பு நடக்குது, நம்மளுக்கு ஒரு பெரிய எஸ்கேப். நீங்க நிறைய தவறுகள் செய்திருக்கலாம், அது விளைவா நீங்க இன்றைக்கு சொல்லலாம், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன் நீங்க சொல்லலாம். இல்லைன்னா உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை வந்து சில நல்ல முடிவுகள் எடுக்க விடாம தடுத்திருக்கலாம். பல காரியங்கள் நிமித்தமா, காரணங்கள் நிமித்தமா. See, one thing the gospel never does is it never tells you to do a self-analysis on how bad and how terrible you are. Okay. So God passes over all those things. He doesn't even look at that file. He just threw that file away. Okay. He's not interested. As far as you and I are concerned, he's not interested in the file. துன்மார்க்கனோட ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கார். குறிப்பா உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் அதனோட ஃபைல்லாம் ஓபன்ல தான் இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டார். உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் வரை க்ளோஸ் பண்ண மாட்டார். சரியா? அதுதான் கருத்துன்னு சொல்றோம். எங்களை விட்டாடுறா, அவனை விடல. எங்களை எதிர்த்தான் பாரு, எங்களை அழிக்கணும்னு நினைச்சான் பாரு, எங்களை அடிமைப்படுத்தி எங்களை ஒன்றரை ஆக்கணும்னு நினைச்சான் பாரு, அவனை விடல. அவனை முடிச்சாரு, என்னைய காப்பாத்தல. அதுதான் அந்த ஆராதனையின் கருத்து. நான் இன்று அதனால விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்கிறேன். நான் இன்னும் உயர்வேன். ஏன்னா இந்த ஆராதனையில் நான் பங்கு பெறுகிறேன். இந்த ஆராதனையின் கருத்து தான். இந்த நாளிலும் ஆண்டவரே இருக்கிற ஊருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆராதனை இதுதான். நீர் எங்களை தப்பி போக பண்ணுகிறீர், ஆனால் எங்கள் சத்துருக்களை, எங்கள் பிரச்சனைகளில் தப்பி போக விடுவது இல்லை. அவைகளின் நியாயத்திலே கொண்டு வருவீர், வெளிச்சத்திலே கொண்டு வருவீர். எங்கள் நீதியும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்கப்படுகிற தேவன், எங்கள் நீதியும் நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்கப்படுகிற தேவனே அப்படின்னு சேர்க்கிறதுக்காக சொல்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். சேர்க்கப்படுதல் ஸ்டீவன். ஆண்டவருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையாக்கப்பட்டபடியால் நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் நன்றி. நம்முடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய். கிருபையின் கரத்தில் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you. Just 1 minute, we'll just pray for the next phase tomorrow. நாளைக்கு ஒரு phase இருக்கு, 13th. We'll just pray. Thank you, Father. Lord, we pray for the elections and we pray for the next phase that's going to happen tomorrow. ஆண்டவரே, எகிப்தியரும் அவள் சேனைகளில் செங்கடலை கவிழ்த்து போட்ட தேவன் முடிவு கொண்டு வருகிற ஸ்தோத்திரம். சத்துருவின் ஆட்டங்களை முடிவு கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அந்த சத்துருக்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி விழுகிற காரியமாகவே இருப்பதாக, எழுந்திருக்க மாட்டாதபடி விழுகிற காரியமாக இருப்பதாக, உடைய ராஜ்யம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். உடைய கிருபையின் கரத்தில் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜாஷுவா, நீ ஜெபம் பண்ணும்போது God brought my memory thing. அந்த chariots வந்து அந்த ரெட் சீல மாட்டுதுல, the chariots of the Egyptians, that is going to happen, that will happen. Amen. God is so on the chariots, I don't know really what it is. I think the chariots are the strength of any country. So all that is sikki manla madiyapod. So that's a word.
Thank you. Amen. Thank you, brother. God bless you. See you all. Thank you, brother. Good day. Thank you so much. Thank you, brother. Yeah, sure. Thank you. Thank you, brother. I'm ending the meeting. Bye.